மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். தெரிஞ்ச நிறைய முகங்கள் முன்னாடி இருக்கும், பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம், நன்றி, தேங்க்யூ. அண்ட் பின்னாடி இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பிரசன்ட் மீடியா அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ ராணா ப்ரொடக்ஷன்ஸ் திரு விஷால் அவர்களின் லத்தி சார்ஜ்னுடைய டீசர் லான்ச்சுக்கு இத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு அழகான ஆரம்பத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ நல்ல தமிழ் தாய் வாழ்த்தோட இந்த லான்ச் ஆரம்பிக்க போகிறோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, தேங்க்யூ. ஸோ அதனைத் தொடர்ந்து அழகான குத்து விளக்கு ஏற்ற முதலாவதாக ஜானகி தேவி அம்மா அவர்களை அழைக்கிறோம். ஆர்ஜே விஜய் ரிப்போர்ட்டிங் சார். பார்த்தாலே அப்படிதான் இருக்கு சொல்லணும்னு.
வணக்கம் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு கெட்டப்ல எப்படி உங்களை பார்க்குறது. இத்தனை பேர் உங்களை பார்க்கறதுக்காக தான் வெயிட்டிங். ஸ்டேஜ் இஸ் ஆல் யுவர் சார். வந்திருக்கிற அத்தனை நெஞ்சங்களுக்கு வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. இந்த லட்டியால் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் அடி வாங்கினதில்லை, நல்ல வேலை. ஆனால் இந்த படத்தில் இந்த லட்டியால் யாருமே வாங்காத ஆள் இல்லை, பீட்ரைன் மாஸ்டர் தவிர்த்து. எல்லாரும் அடி வாங்கியிருக்காங்க இந்த லத்தியில். இந்த லத்தியோட அடி எவ்வளோ, அதாவது ஒருத்தன் இன்னொரு முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே உணர்வு கொண்டு வரக்கூடிய இந்த ஆயுதம் வச்சு 1,20,000 மேல இருக்கிற அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு இந்த படம் ஒரு அர்ப்பணையா இருக்கட்டும் தான் நான் இந்த படம் பண்ணேன். சூப்பர். நீங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்டாக அதை கேரி பண்ணுறீங்க அப்படின்றது இந்த மேடை வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கிறது தெரியுது. பட் ஒரு பஞ்சோட முடிக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட ஆசையாக இருந்தது. அதை சொன்னீங்கன்னா அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணிடுவோம். அது டீசரில் இருக்கு. ஊரில் இருக்க பொறுக்கி போகிறம்போக்கெல்லாம் என்னை போட்டு தலை தானே தேடிட்டு இருந்தீங்க. இங்கேருந்து ஒருத்தம் கூட உயிரோடு தப்பிக்க முடியாது. இப்போ வாங்கடா, இதுதான். சூப்பர் சார். எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா கேள்வி கேட்குறது கொஞ்சம் பயமாக இருக்கு. நான் போலீஸ்னால் நான் கொஞ்சம் பயப்படுவேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் மஃப்டியில் வந்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசலாம், எல்லாரும் வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மஃப்டியில் மட்டும் மாற்றிட்டு வந்துட்டீங்கன்னா தட் வில் பி கிரேட் சார். அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி டு see you in this. தேங்க்யூ சார். தேங்க்யூ விஷால் சார். குட் ஈவினிங், வணக்கம். இப்போ ரிப்போர்ட்டிங் கிடையாது, ஜாலியாக உங்ககிட்ட பேசலாம். அப்படியே உங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலான்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கைத்தறல். லெட்ஸ் வெல்கம் விஷால் சார் ஆன் ஸ்டேஜ். ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். சார் அப்படியே மேலே வந்துருங்க சார் மேடைக்கு. விஷால் சார் அப்படியே ஸ்டேஜ்க்கு வந்துருங்க சார். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசலாம் சார் உங்ககிட்ட. இப்போது யுவன் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கான இடம் இது. பட் சார் இங்கே வரலை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும். நீங்கள் சொன்னீங்க எந்தெந்த விஷயங்கள் ஒரு மாஸ் ஹீரோவை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு. அதில் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட உறுதுணையாக இருந்திருக்காரு. ஸோ ஹவு ஸ்பெஷல் இஸ் யுவன் சார் டு யூ? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக தான் நான் சொல்லுவேன். 18 இயர்ஸ் எத்தனை படங்கள் எண்ணிக்கை வந்து நாங்கள் வச்சதே கிடையாது. யுவன் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. என்னை வந்து பட்டி தொட்டிக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது யுவனோட பாடல்கள் தான். தாவணி போட்ட தீபாவளியிலேருந்து இன்னி வரைக்கும் தொடங்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யுவன் கிவ்ஸ் இஸ் பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஒரு சீன் எஸ்பெஷலி ஒரு ஆக்ஷன் படம்னா யுவன் கையில் கொடுத்தா அது வந்து சவுண்ட் இல்லாமல் பார்க்குறது ஒன்று, சவுண்டோடு பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. எலிவேட் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போய் என்ஹான்சஸ் இட். கை விளையாடும். நான் அப்போலேருந்து பார்த்துருக்கேன். நான் அவனுக்கு தெரியாமல் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். பிரதர் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க, சும்மா வார்ம் அப் தான் நான் பண்ணுறேன் கம்போசிங். சத்தியமாக அந்த கம்போசிங் பண்ணுற விதமே அந்த கை விளையாடும். எனக்கு 2 பேரும் அதான் டெஸ்டினி. யுவன் தான் என்னோட படம் டைரக்ஷன், யுவன் தான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து கிடைச்ச பாக்கியம் அவங்க அப்பா வந்து எனக்கு துப்பறிவாளன் 2க்கு மியூசிக் டைரக்டராக வர போகிறார். ஸோ ஐ எம் ஹாப்பி. தேங்க்யூ மை பிரதர், வேர் எவர் யூ ஆர். கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் கான்சர்ட். அண்ட் இந்த ஜேர்னி வந்து டெஃபினட்டாக தொடங்கிட்டே இருக்கும். நல்ல நல்ல பாடல்கள் கண்டிப்பாக வந்து யுவன் எனக்காக ஒதுக்கி வச்சிருப்பாருன்னு நான் நம்புறேன். ஸோ நிறைய பாடல்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஒதுக்கி வச்சது மட்டும் இல்லாமல் செதுக்கியும் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆன் ஸ்க்ரீன். ஸோ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா ஒரு விதமான இமோஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ. அதில் வந்து நீங்கள் யுவன் சாரோட பாட்டு என்ன கேட்பீங்க இந்த இமோஷனில் இருந்தா அப்படின்னு மட்டும் எங்களால் சொல்ல முடியுமா? டிஃப்ரெண்ட் இமோஷன், டிஃப்ரெண்ட் யுவன் சாங்ஸ். ஓகேவா? சரி, இப்போ செம்ம ஜாலியாக இருக்கீங்க, அப்படியே காரில் டிரைவ் போகிறீங்க, ஒரு லாங் டிரைவ், லைட்டாக மழை பெய்யுது, ஒரு லவ் ஃபீல் வருது. அப்போது யுவன் சாரோட என்ன பாட்டு? காற்றுக்குள்ளே சர்வம் படத்தில். சூப்பர். ஸோ காலைல நீங்கள் எப்படி ஜிம்முக்கு போவீங்கன்றது தெரியும், இன்ஸ்டால் அப்பப்போ வீடியோலாம் போடுவீங்க. அப்போ லைட்டாக நீங்கள் தூங்கிடலான்னு தோணுது, இல்லை மோட்டிவேட்டாக ஒர்க் அவுட் பண்ணோம். மங்காத்தா பாட்டு. சரி வீக்கெண்ட் ஆயிடுச்சுப்பா, நீ பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு மூட் செட் ஆயிடுச்சுன்னா பார்ட்டிக்கு என்ன சாங்? பார்ட்டி மூட். அப்போ என்ன பாட்டு கேட்பீங்க? பார்ட்டி மூட்னா தான் இருக்காங்களே இண்டஸ்ட்ரிக்கே பார்ட்டி கொடுக்குற என் நண்பர்கள் வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, இவங்கெல்லாம் இருக்காங்களே. அவங்க கோவா
திரைப்படமாகட்டும் எந்த திரைப்படமாகட்டும் அவங்க பாட்டு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கால் ஆட ஆரம்பிச்சிடும். பார்ட்டி வைப் ஸ்டார்ட் ஆகிடும். லைட்டாக கொஞ்சம் டல்லாக இருக்கீங்க, என்னடா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு இல்லை, டல்லாக இருந்தால் ஒரு 2 நிமிஷம் ஒரு பாட்டு துணையாக இருக்குமேன்ற ஃபீல் இருந்தால் அப்போ என்ன பாட்டு கேட்பீங்க? லோ. when you're low. சி அதான் எனக்கு லாங் டிரைவ்னா ஒரு சிடி ஆன் பண்ணிட்டு போய் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற வரைக்கும் ராஜா சார் பாட்டு தான் நான் கேட்பேன். நான் ஓப்பனாக யுவன்கிட்டே சொல்லியிருக்கேன். திருவாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக்கல். அது ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து மேக்கப் போடுற நேரத்துலையும் சரி, எந்த ஒரு அடையிற சமயத்துலையும் சரி, அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது நல்லாயிருக்கும். யுவன் பாட்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த போகாதே இந்த பாட்டு தான். சூப்பர். எனி டைம் எல்லாரோட ஃபேவரட். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், பயங்கர ஹாப்பியாக இருக்கும் இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா ஒரு யுவன் பாடல்னா என்ன சொல்லுவீங்க? பயங்கர ஹாப்பினா தீராத வெள்ளாடு பிள்ளை. ஆப்வியஸ்லி. ஸோ அத்தனை இமோஷனுக்கும் அவர் உங்களுக்கு பாடல் கொடுத்துருக்காரு. அந்த ட்ரக் டீலரும் இந்த போலீஸும் என்ன காம்போல இருந்தாங்கன்றது ஒரு ஏவியில் பார்த்தா ரத்தத்திலே ஊறிட்டாப்ல. யூ கேன் நாட் ஒன் டே இஸ் பாஸ்ட் வித்வுட் லிஸ்னிங் டு ராஜா சார் சாங் ஒரு யுவன் சாங். எல்லாருக்கும் நான் மட்டும் இல்லை, இங்கிட்ட இருக்கல அத்தனை பேருக்கும் அதே தான். ஸோ அந்த காம்போவோட மேஜிக்கை இப்போ இங்கே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ உங்கள் 2 பேரை பற்றினு தான் பார்த்துக்கலாமா சார்? கண்டிப்பாக. ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் இவங்க பேரை தனித்தனியாக கூப்பிடாம சேர்ந்து கூப்பிட்றதா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல கேட்டோம். லெட்ஸ் வெல்கம் ராணா ஆன் ஸ்டேஜ் அப்படின்னு கூப்பிட்டா நீங்கள் 2 பேரும் வந்துருங்கிறதா எங்களோட ஆசை. ரெட்டை கதிரை பாட்டு போட்டிருக்கணும் சார், நீங்களும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா தனியாக நடந்தால் வேகமாக போகலாம், சேர்ந்து நடந்தால் தூரமாக போகலான்னு சொல்லுவாங்க. இன்னும் பல தூரங்கள் இவங்க தாண்டி போக போகிறாங்க, பல வெற்றிகள் பார்க்க போகிறாங்க அப்படின்றது உறுதி. ப்ரொடியூசராக இந்த மேடையில் நிற்கிறீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக நிறைய மேடைகளில் நின்றுருக்கீங்க. எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசராக மாறுறதுக்கு 2 காரணம் ஜென்ரலாக நாங்கள் சொல்லி பார்த்துருக்கோம். கதை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை அவங்க மேலே இருக்க கான்ஃபிடன்ஸில் மாதிரி இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்கள் நம்பிக்கையோட நண்பனின் கை ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு இல்லாமல் ஒரு டீமாக சேர்ந்து செய்யணும் அப்படின்னு முன் வந்திருக்கீங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசராக ஒரு வார்த்தைகள் உங்களிடமிருந்து. முதல் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் உதய் ப்ரோ, விஜய் சூர்யா சார், நாசர் சார் மற்றும் எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன அதுலேயே இருக்குது அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு வரைக்கும் எங்கள் 3 பேர்த்த ஒன்றா வச்சிட்ருக்கு. நான் அவர் மேலே வச்சுட்டுருக்கிற நம்பிக்கை, இவர் எங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தான் இந்த படத்துக்கு காரணம், எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் காரணம். சூப்பர். ஸோ சார் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உதய் சார் தேங்க்யூ ஸோ மச். கேட்ட உடனே வரேன்னு ஒத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. எஸ்ஜே சூர்யா சார், எங்களை விட அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு. நாங்கள் இந்த படம் பண்ணுறது அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க. அது சார், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும், இங்கே அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது டீசர் லான்ச்சுக்கு. விஜய் அதே தான், நான் தான் சொன்னது தான். நாங்கள் 3 பேர் நீங்கள் பார்த்தீங்கல்ல ஏவி, நாங்கள் நடிகர்கள் வந்து தயாரிப்பாளர்களாக மாறுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து வேறு எந்த ரீசனும் இல்லை, விஷால் தான். ஏன்னா இந்த கதை வந்து ஃபஸ்ட்டு நந்தா சார் தான் கேட்டாப்புல. அது விஷால் சார் ஷுட் தேங்க் ரிச்சர்ட் கேமராமேன். அவர் தான் வந்து இந்த கதையை வந்து விஷாலுக்கு ஃபோனில் சொல்லியிருக்காப்புல, ஒரு வாட்டி கேளுங்க. சரி, விஷால் வந்து நந்தாவை கேட்க சொல்லி நந்தா கேட்டு அவருக்கு ஒரு ஸ்பார்க் அடிச்சது. ஸ்பார்க் அடிச்சு என்கிட்ட அனுப்பிச்சாப்புல, மச்சி நீ கேட்டுப்பார், இது வந்து ஒரு இன்னமும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. சரி நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப உடனே பிடிச்சி போச்சு. விஷாலுக்கு சொன்னேன். விஷால் வந்து கதை கேட்டுட்டு யூஸ்வலாக வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாப்புல. சரி வாங்கப்பா வீட்டுக்கு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு செம்ம சாத்துவாப்பில். 2.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, செம்ம அடி விழும். இந்த படம் கதை கேட்டுட்டு எனக்கு ஒரு 1 டே டைம் கொடுங்க அப்படின்னாப்புல. ஐயோ என்னடா 1 டே டைம் கேட்குறாப்புல, அடி பலமாக இருக்க போது. 1 டே டைம் எடுத்துக்கிட்டு தென் ஹி கால் பேக் அண்ட் செட், நெக்ஸ்ட் இந்த படம் தான் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் இந்த படத்தை பண்ணுங்கள். என்னது நான் ஆமாம் கால் எடுத்துகிட்டு என்னையும் நான் தான் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த படம் தான் நீங்கள் ராணா ஈவெண்ட்ஸ்ன்னு வந்து பண்ணியிருக்கீங்களா, ராணா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் இந்த படத்தை. எதுக்கு சொன்னார் என்னன்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை விஷால் வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு. அது அவர் வாயிலே வந்து தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் இந்த படம். அது அந்த ஒரு நாள் கூட எதுக்கு டைம் எடுத்தாருன்னா, ஃபஸ்ட் டைம் விஷால் வந்து ஒரு 8 வயசு பையனுக்கா அப்பாவாக நடிக்கிறார் இந்த படத்தில் மொதல் சீன்லேருந்து. ஸோ ஹி வாண்டட் டு கெட் டு தட் கேரக்டர். ஸோ அதுக்கு தான் யோசிச்சு சொன்னேன். He loved the script the moment he heard it. So that's why it started. ஸோ நான் உங்கள் 3 பேரையும் நல்ல கைதில் கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் நான் உங்கள் 3 பேரையும் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா,
ஜென்ரலாக சொல்லுவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே பிஸ்னஸ் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்போவுமே நினைப்பேன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே தான் எல்லா விதமான வேலைகளும் நடக்கணும் அப்படின்னு. ஏன்னா அதான் இன்னும் நம்மளை இன்னும் வேகமாக ஓட வைக்கும். ஸோ நீங்கள் 3 பேர் அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க நிறைய பேருக்கு அப்படின்னு நம்புகிறோம். பட் நீங்கள் வந்தாலே ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அந்த வீடியோஸ்லேயே நிறைய விதமான சர்ப்ரைஸ்லாம் பண்ணீங்க. ஏதாவது கிஃப்ட் ஸ்பெஷல் மொமெண்ட் ஏதாவது வச்சிருப்பீங்களா அவருக்காக? 550 கேக் வெட்டணும் இந்த படத்தில். பேக்கரியாக ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் நான் கொஞ்சம் மாற்றி கேட்டேன். இங்கே ஏதாவது கேக் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்களே அப்படின்ற மாதிரி. ஏதாவது ஸ்பெஷலாக பொக்கே இல்லை கேக் ஏதாவது அவருக்காக இருக்கா? இல்லை, இன்க்ளூடிங் பார்வதி அம்மா கூட நாங்கள் கேக் வெட்டினோம். எல்லாரும் யாருமே விடல. நாங்கள் ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி, பர்த்டே, ஒரு சில பேர் பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க கேக்குக்காக. பட் நீங்கள் அந்த வீடியோவில் ஒரு விஷயம் சூப்பராக சொல்லியிருந்தீங்க. அதில் நிறைய உண்மை இருந்தது. நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய பேரை நம்ம பார்த்துக்கணும், நம்மளை அவங்க அடுத்த தளத்துக்கு போகிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் எல்லா இடத்துலையும் செய்யணும்னு. ஸோ இந்த மேடையிலையும் அது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். என்னன்னா சினிமா பற்றி ஜாஸ்தி பேசுகிறத விட நம்ம ஒரு பொதுநலனா எப்படி ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா விஷால் வந்து தேவி ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலிமா பெண் குழந்தைகளுக்கு வந்து நிறைய எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ இந்த விதையும் அந்த சன் ஆமோரோர் அப்படிங்கிற ஒரு விதையும் வந்து விஷால் போட்டது தான். அதே மாதிரி விஎஃப்எஃப்ல எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் எந்த ஸ்டேஜ் இதாக இருந்தாலும் புக்கேஸ் வந்து கொடுக்க மாட்டார். ஸோ அதுக்கு பதிலாக அந்த பணத்தை வந்து சேமித்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை ஒரு விஷயமா வச்சுட்டு அதே மேடையில் இங்கே வந்து நோ புக்கேஸ், நோ ஷால்ஸ், இது ஒரு நல்ல ஒரு திட்டத்தக்கா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு 5 பெண் குழந்தைகளுக்கு ஒரு எஜுகேஷன் வந்து we are going to அவங்களுக்கு அந்த 5 குழந்தைகள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த மேடையில் அது நடந்துச்சுன்னா எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இது இந்த ட்ரஸ்ட் தேவி ட்ரஸ்ட், இது வந்து விஷாலோட அம்மா இங்கே இருக்காங்க. அவங்க பேரில் தான் இந்த ட்ரஸ்ட் இருக்குது. ஓகே. ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு ராணா ப்ரொடக்ஷன் சார்பாக ஒரு 2 குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன அவங்க எஜுகேஷனுக்காக கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மேடையிலும் இது நடந்துச்சுன்னா ஒவ்வொரு மேடையும் ஒரு மாற்றத்துக்கான மேடையை தான் பார்க்குறோம். இதில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சதுனால இன்னைக்கு 5 குழந்தைங்கள் வந்து படிக்க போகிறாங்க. தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். என்னோடய ஃபங்க்ஷனில் பொக்கேயோ இல்லை சால்வை கொடுக்குறதோ நாங்கள் என்றைக்குமே வச்சுக்க மாட்டோம். ஏன்னா 10வது நிமிஷம் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளில போகும்போது உங்கள் டிக்கிக்கு போயிடும் அது வீண் செலவு. அது இந்த குழந்தைங்களுக்கு வருஷம் பூரா படிக்கிறதுக்கான உதவியாக வந்து உங்கள் மூலியமாக உங்கள் சார்பாக இந்த 5 குழந்தைங்க நல்லா படிக்க போகிறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். குட்டீஸ் உங்களுக்கும் தேங்க்யூ, நன்றி. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே இந்த பியூட்டிஃபுல்லாக இந்த லான்ச் பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் ரிலேஷன்ஷிப் 3 years 4 years அப்படிலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு அவர் தெரியும் விஷால் சார். ஸ்கூல்லேயும் ஃப்ரெண்டு, அப்புறம் காலேஜ்லேயும் ஃப்ரெண்டு. நீங்கள் அந்த சைடு எலெக்ஷனுக்கு போகிறீங்க, அவர் இந்த சைடு எலெக்ஷனுக்கு போகிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்போ படங்கள், ஸோ தொடர்ந்து இந்த ட்ராவல் இருக்குது. கண்டிப்பாக அவரை பற்றி ஒரு வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும் இந்த மேடையில். முதல்ல அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த லத்தீப் சார்ஜ் படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் விஷால், எஸ்.ஜே. சூர்யா சார், நாசர் சார், ஆண்டி, தயாரிப்பாளர்கள் 2 பேரும். நீங்கள் 2 பேரும் விஷால்கிட்ட ஈஸியாக கால் ஷீட் வாங்கிட்டீங்க. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கிறேன். நானும் விஷாலும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது, சரியான கதை அமையல. நல்லதா கெட்டதான்னு தெரில. இன்னும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நானும் விஷாலும் ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம், ஒன்றா காலேஜுக்கு போனோம். சாரி நான் தெரியாம படிச்சு அவ்வளோதான் சொல்ல முடியாது. இங்கேயும் ஒன்றா இருந்திருக்கீங்க. இந்த படத்தில் நான் போலீஸாக நடிச்சதுனால அந்த போலீஸ் வேற, இந்த போலீஸ் வேற.
விஷால் ஏற்கனவே நிறைய போலீஸ் பண்ணியிருக்கான். கமிஷனர் வந்துட்டான், அசிஸ்டன்ட் கமிஷனர், இப்போ ப்ரமோட் ஆகி கான்ஸ்டபிள் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். நல்லா இருக்கு, ட்ரெய்லர் சூப்பராக இருக்கு. டேரக்டருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் போய் பார்க்கலன்னா விஷால் ஸ்க்ரீனை விட்டு வெளில வந்து அடிச்சுட்டு போவான் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள் விஷால். இந்த மாதிரி நிறைய படங்கள், இந்த படம் பண்ணும்போது நிறைய அடிபட்டுச்சுலாம் சொன்னாங்க. அப்போது தான் எங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், வெங்கட்னு ஒரு காமன் ஃப்ரெண்டு, வந்திருக்கானு தெரில. அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், ஏன்டா அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான். நான் ஒரு போலீஸ் படம் பண்ணேன் இப்போ, நெஞ்சுக்கு நீதின்னு சொல்லி. அதில் ஒரு ஃபைட் கூட இல்லை. நான் அந்த மாதிரி தான் படம் செலக்ட் பண்ணுவேன். எனக்கு ஃபைட் இருக்கக்கூடாது, பாட்டு இருக்கக்கூடாது. ஆனால் விஷால் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஃபுல் ஆக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி பெறத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ்டா. தேங்க்யூ உதயா. எல்லோருக்கும் தெரியும், 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலில், அதனால தான் ஓடி வந்துட்டேன். அவன் அதுக்கு மேலே ஏதோ சொல்லிட போகிறான்னு ஓடி வந்துட்டேன். ரொம்ப நன்றி கூப்பிட்டு உடனே வந்ததுக்கு. எனக்கு எப்படி ஒரு விஷயம் ஓப்பனாக நான் வந்து உதயா கிட்ட சொன்னேன். 1.5 வருஷம் முன்னாடி, எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் முன்னாடி அங்கிள் இப்போ மீட் பண்ணும்போது சொன்னேன், என்னோட ஆசை அந்த நடிகர் சங்க கட்டடத்தில் கலைஞர் ஐயா பேரும் ஸ்டாலின் அங்கிள் பேரும் வரணும். எனக்கு இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறது காரணம் வந்து அந்த கனவு நினைவாக போகுது கூடி சீக்கிரம். இது வந்து உதய நண்பன் அப்படின்றதுக்காக இல்லை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஹிஸ்டாரிக்கல் நேம்ஸ் அதில் பதிவாகணுன்றது எங்களோட ஆசை, நாஜா சாரோட ஆசை, எங்களோட ஆசை. எனக்கு உதய் வந்து ஸ்கூல்லேருந்து எலெக்ஷன்ரா, ஆர்கே நகர் எலெக்ஷனா இல்லை, அந்த கட்டடத்தை கொஞ்சம் சீக்கிரம் கட்டுங்கடா. கல்யாணம் நாங்கள் தான் பண்ணுறேன் வேறு சொல்லியிருக்கா, இதை சொல்லியே ஏமாத்திட்டு இருக்கிறான். அதில் செகண்ட் ஃப்ளோரில் தான் கல்யாணம்னார் சார் ஆர்யா சார். அதில் செகண்ட் ஃப்ளோரில் தான் கல்யாணம் பண்ணுவேன் ஆர்யா சார். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஏமாத்திட்டான். அதான் எல்லாம் கெட்டதும் நல்லதும் எல்லாரும் உதய கடத்திட்டு போய் விஷாலை பற்றி கேட்டா, இல்லை விஷாலை கடத்திட்டு போய் உதய பற்றி கேட்டா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொல்லி. 2 பேரும் பிளாக் புக்ஸ் நினைக்கிறேன். என்னோட இன்னொரு பிளாக் புக் இருக்கு, கிருத்திகா உதயோட ஒய்ஃப். வி ஆல் கம் அப் டுகெதர். அங்கிளும் இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது நானும் உதயா கீழே அந்த வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருப்போம். அப்போது வந்து சொல்லிகிட்டு இருப்போம், நான் இன்னொரு நண்பர் வெங்கட், மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் மகேஷ், எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உதயா வந்து அரசியலுக்கு வரணும். ஏன்னா அப்போ உண்மையிலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த டைமில். ஒரு நாள் வந்து நான் ஒரு ஆதங்கத்தில் வந்து அங்கிளை சந்தித்தேன் காரைக்குடியில். அதான் வெற்றி தோல்வி எல்லாமே பார்த்துருக்கோம். நாங்கள் கிரிக்கெட் ஆடும்போது கோபால்புரத்தில் 100 கணக்கான போலீஸ் இருப்பாங்க ஆட்சியில் இருக்கும்போது. கட் பண்ண அடுத்த எலெக்ஷனில் வந்து தோத்துட்டாங்கன்னா அந்த ஒரே ஒரு கான்ஸ்டபிள் இருக்கும். ஆனால் நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம். அந்த எல்லாமே நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எல்லாமே பார்த்தாச்சு. த ஃபியூச்சர் இஸ் ஹியர். இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேர் ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால உதயா வந்து அந்த டீசரை லான்ச் பண்ணணுன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து எனக்கு அவன் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தயவு செஞ்சு கொண்டு வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த டீசர் மட்டும் லான்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் படம் பண்ணாதது காரணம் வேறு. நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அது ஐ எம் ஆல்வேஸ் தேர் டு டூ. எனக்கு என்னென்னா, என்னோட நட்பு முக்கியம். எனக்கு அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு நல்ல நண்பன் கூட இருக்கும்போது அஃப்கோர்ஸ் பண்ணியிருக்கலாம், பட் அமையல. கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அமையும் நான் நம்புகிறேன். சூப்பர் சார். இப்போ நீங்கள் 2 பேரும் பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, கடத்திட்டு போய் கேட்டால் நிறைய விஷயங்கள் வெளியே வரும்னு. கண்டிப்பாக கடத்திட்டு போய் கேட்க முடியாது எங்களால். அதனால் இப்போதுலேருந்து ஒரு 20 years பிஃபோர் போய் உங்களை ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு ஒரு 4-5 கேள்வி மட்டும், அதுக்கு யார் எப்படின்ற பதில் மட்டும் இப்போ உங்களை கேட்க முடியாது சார். இந்த கேள்விலாம் ஒரு 20 years அப்படி ரீவைண்ட் பண்ணி முன்னாடி போயிடும் டைம் மிஷினில். ஓகேவா சார்? யோசிக்காமல் பொய் சொல்கிற ஸ்கில் 2 பேரில் யாருக்கு சார் இருக்குது? ஸ்கூல் டைமில் சார், எல்லாமே ஸ்கூல் டைமில் தான். யோசிக்காமல் பொய் யார் சொல்லுவா? விஷால் சார் சொல்லுவாரா, உதய் சார் சொல்லுவா? நான் தான். அதையே யோசிக்காமல் சொல்கிறீங்களா சார்? பிரின்சிபல்னா நான் ஹெட் மாஸ்டர். அதில் அப்படியா? ஓகே. தப்பே செய்யாமல் மாட்டிக்கிற டேலண்ட் யார்கிட்ட இருக்குது? அந்த முகத்தை பார்த்தாலே கூட்டு போயிடுவாங்கப்பா ஸ்கூலில். மாட்டிக்கிட்டோம் அண்ணா. அதாவது கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும்
இன்டர் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம். ஸோ அந்த கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போய் அந்த ஃபோட்டோஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பர்மிஷன் பிரின்சிபல் கிட்ட இருந்து வாங்கி போகிறது ஃபோட்டோஸ் கொடுக்கறதுக்காக இல்லை, சைட் அடிக்கிறதுக்காக. அண்ணா ஆதர்ஷ் வித்யாலயா எல்லா ஸ்கூலுக்கும் வீட்டுக்கு போனோம். பேர்லாம் சொல்றாரு சார். இல்லை கிருத்திகா படித்த ஸ்கூலே சொல்லலாம். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க பாருங்க. இல்லை அதுதான் பண்ணியிருக்கோம். அவ்வளோ அதுக்கு மேலே எதுவும் நாங்கள். சூப்பர் சார். நான் இதுக்கு மேலே கேள்விகள் கேட்டால் அவர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு போனோம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். கிருத்திக் ரொம்ப 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 சந்தோஷம். என்னென்னா 2 ஃப்ரெண்ட்ஸு திருப்பி இந்த ஒரு மொமெண்ட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த பாண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எப்பயும் தொடரணும். அதுக்கு எங்களோட ஹார்ட்டி விஷஸ் சார். அண்ட் தேங்க்யூ அண்ட் வி லவ் யூ ஆல்வேஸ் சார். தேங்க்யூ. பாலு சார் வாழ்த்துக்கள், சூப்பராக இருக்குது. என்னோட கேமராமேன் பாலு சார், அவர் எப்பவுமே ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டாருன்னா அந்த ஹீரோவோட அப்படியே செட் ஆகிடும். என் கூட ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. இப்போ விஷாலோட 3வது படமா உட்காருங்க சார். அவர் இப்போ சுனைனா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க ரெட் ஜெயண்ட்டில் வந்து நீர்ப்பறவைன்னு ஒரு படம் நாள் முன்னாடி பண்ணியிருந்தாங்க. இப்போ என்கிட்ட அவங்க நம்பர் இல்லை. ஸோ அவங்ககிட்ட நம்பர் கேட்கலான்னு, நம்பர் மாற்றிட்டிங்களா அப்படின்னு பாலு சார் உள்ளே வந்துட்டு இல்லை நம்பரில் நான் தரேன் அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு எப்படி ஹீரோவோட ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதோ அதே மாதிரி அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோயினோடையும் பயங்கரமாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இடம் கூட மாற்றி உட்கார மாட்டேங்கிறாரு சார். அவர் வீட்டில் இப்போ பிரச்சனை ஆக போகுது. இல்லை அவர் வீட்டில் எல்லாமே ஓப்பனாக தெரியும். நம்ம வீடு மாதிரி இல்லை. தேங்க்யூ விஜய். நானும் விஜயும் ஒரு 4-5 நாளாக ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கோம். டெய்லி மீட் பண்ணுறேன். ஆனால் அதான் நான் சொன்னேன், படத்தோட ஆரம்பத்திலேருந்து வெற்றி விழா வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். இந்த மேடையில் நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாலையும் உங்களை நாங்கள் சந்திப்போன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். அண்ட் நீங்கள் 2 பேரும் இந்த மேடையில் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கணும்னே. இன்னொருத்தரும் முக்கியமாக இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறாங்க ஃபார் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த நேரத்தில் என்டையர் டீமை கூப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் ராணா ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு மேடை கூப்பிடுறோம். ராணா சார், நீங்கள் 2 பேரும் மேடைக்கு வந்துருங்க. பீட்ரெயின் மாஸ்டர் நீங்களும் மேடையில் இருந்து கொள்ளலாம். பீட்ரெயின் மாஸ்டர், ஹீரோயின் சுனைனா அவர்கள், டைரக்டர் வினோத் அவர்கள். வினோத் சார், என்டையர் டீம் ஸ்டேஜ்க்கு வரலாம் அப்புறம் ஃபோட்டோ ஆப். நல்ல ஒரு கைத்தட்டலும் கொடுக்கலாம் அவர்களுக்காக ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கிரியேஷன். மாஸ்டர் ராகவ் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம். ராகவ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் மேடையில் பேச போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக லத்தி சார்ஜ்னுடைய தெலுங்கு டீசர் பார்க்கறதுக்கான நேரம் இது. இந்த டீசரை ரிவீல் பண்ணுறதுக்காக, லான்ச் பண்ணுறதுக்காக லைக் டு கால் எஸ்ஜே சூர்யா சார் ஆன் ஸ்டேஜ். நல்ல கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் எஸ்ஜே சூர்யா சார். மட்டும்தான் சார் மிஸ்ஸிங். மியூசிக் கேட்டாலே நீங்கள் தம்மோட நடந்து வர அந்த சீன் தான் ஞாபகம் வருது. அண்ட் உங்களோட கரங்களால் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிடலாம் சார், டீசர் ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த ப்ளே பட்டன் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் சார். இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம் இது.
என்ன அப்படின்னா விஷால் சாரோட லத்தி தெலுங்கு டீசரை நான் ரிலீஸ் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரமணா சார் அண்ட் நந்தா சார் 2 பேரும் சார், ரமணா நந்தா ராணா 2 பேர் பேருக்குள்ளேயே அப்படி ஒரு சிங்க் இருக்குது. விஷால் சாரோட பெரிய மனசில் அவங்க 2 பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஸு. அது அவங்களே ப்ரொடியூசர் அந்த படத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன், லத்தி வில் பி அ பிக் ஹிட். எதை வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் டெஃபினட்டாக ஹிட்டுங்க படம். எது சொல்கிறேன்னா 2 விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு விஷால் சார் இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப பேஷனோட ஒர்க் பண்ணியிருக்காரு. சார் சொன்ன மாதிரி ரிச்சர்ட்ஸ் கேமராமேன் வந்து நான் இப்போ என் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ சொன்னார், சார் ஒரு கதை கேட்டேன் சார், நான் விஷால் சார் சொல்லி விட்டுருக்கேன், ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி சார், அது பயங்கரமாக வரும், அந்த டைரக்டர் சூப்பராக சொன்னார், ரொம்ப பேஷனாக அந்த டைரக்டர் அந்த கதையை பண்ணியிருக்காருன்னு சொன்னார். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து படமாக அது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே அதை மனசோடு ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது எப்படி இருந்தது இல்லையா, அது இன்றைக்கி சரியான இடத்துக்கு வந்து சரியான ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் பாருங்கள். ஹைதராபாடில் அவ்வளோ கூட்டம் வச்சுக்கிட்டு அவ்வளோ எத்தனை நாள் ஷூட்டிங் தெரியல, பயங்கரமான காஸ்ட்லி ப்ரொடக்ஷன். என்ன அப்படின்னா விஷால் சாருக்கு வந்து தமிழ், தெலுங்கு, கேரளா, கர்நாடகா, இன்னும் சொல்லப்போனால் நார்த்தில் பீகார்லாம் அவருக்கு இருக்கிற மாசுங்க வேறு யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பவர் உண்டு. நான் ரீசெண்டாக சாரோட மார்க் ஆண்டனி அப்படின்ற படத்தில் ஜாயின் பண்ணேன். எனக்கு இன்னொரு பிரதர் கிடச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில், அதான் நான் சொல்லுவேங்க. இது லத்தி ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதில் மார்க் ஆண்டனியை பற்றி ஒன்று சொல்லணும். மார்க் மை வேர்ட், லத்தி வில் பி அ ஹிட், மார்க் ஆண்டனி வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட். ஏன்னா எல்லாமே 2மே அவங்க படம் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வினோத் சார் வந்திருக்காரு, ப்ரொடியூசர், டைரக்டர் ஆதிக் சார் வந்திருக்காரு, ரொம்ப ஹாப்பி. விஷால் சாரை பொறுத்தளவு என்னன்னாங்க, he is very pure at his heart. ரொம்ப 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 ஒரு நல்ல மனிதருங்க, ஒரு நல்ல சோலுங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த அம்மாவுக்கு என்னுடைய வணக்கங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அவர் இன்னைக்கு பார்க்கும்போது இந்த வீடியோலாம் பார்க்கும்பொழுது அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவர் ஆன் ஸ்க்ரீன் பர்சனாலிட்டி போக ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே அவருடைய ஒரு சேவைன்றது ஒரு மிகப்பெரிய அந்த தாட், ரொம்ப நல்ல தாட்டுங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு நினைக்கிற அந்த தாட்டு, அதில் என்றைக்குமே அது நல்லதாக நடந்திருக்கு, இன்னும் நல்லதாக நடக்கும். கண்டிப்பாக அதனுடைய இது லத்தி வில் பி த ரைட் ஸ்டார்ட் ஃபார் இஸ் நெக்ஸ்ட் ஜேர்னிங்க. அது மட்டும் நான் நம்புகிறேன். அது உண்மையாகவே மிகப்பெரிய வெற்றியாக அது அமையும். வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். கரெக்டு. இந்த படத்தில் ஃபைட்டுன்னு வரும்போது நம்ம மாஸ்டர் பீட்டரின் மாஸ்டர் வந்து, நான் பேர் சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஹீரோவோட ஃபைட் பண்ணும் பொழுது அவர் கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணுவார். அவர் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணி கொஞ்சம் அந்த ஹீரோ வந்து டென்ஷன் ஆகி எந்திரிச்சு போகக்கூடிய அளவுக்கு அவர் புஷ் பண்ணக்கூடிய ஆள். அப்போது ஃபைட்டை லைட்டாக பண்ணுற அவற்றையே, அதாவது சொல்லுவாங்களே கோபால் பொங்கலுக்கே வெடி வெடிப்பான், தீபாவளி கிடச்சா விடுவானா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு விஷால் சார் கிடச்சா விடுவா அப்படியா. பயங்கரமான ஷார்ட்ஸ், இப்போ ஃப்ளோர்ஸ்லாம் இருந்து விழுந்து ரியல் ஷார்ட்ஸு, ரியலாக அடித்து விழுந்து உடம்பெல்லாம் நொறுங்கி எடுத்து பயங்கரமாக சார்ட்ட வேலை வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு, இந்த நல்ல கதைக்கு, இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்கு, அவருடைய மனசுக்கு லத்தி வில் பி மிக பெரிய ஹிட்டுங்க, 100%. கண்டிப்பாக விஷால் சார் வந்து டாப் 5 ஹீரோஸ் லிஸ்ட்டில் இந்திய ஹிந்துவில் வந்து வந்துச்சு அவரோட நேம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இந்த வெளி சேவைகள் அவர் நிறையா பண்ண போனதில் கொஞ்சம் ஒரு சின்ன டீவியேஷன் ஆனாலும் காட் அவர் எப்பொழுதுமே ப்ராக்டிகேட் பண்ணி தான் கொண்டு வந்துட்டுருக்காரு. திருப்பி அந்த எகைன் அந்த செகண்ட் ஜேர்னியில் செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. that starts from Lathinga. He will go beyond the limit and he will reach the top very soon, sir. Thank you so much. I love Vishal sir and I love him so much. I want him to be there, sir.
ஸோ கண்டிப்பாக இந்த பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ்க்கே ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். அண்ட் சார் இஸ் லைக் நாஸ்ட்ராடமஸ். எப்போ நீங்கள் சொன்னாலும் அது நடந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ இல்லை, எனக்கு ஒரு விஷயந்தான் எனக்கு எஸ்ஜே சூர்யா சார் வந்து அவருக்கே தெரியாது. லாயலா காலேஜில் நாங்கள் படிக்கும்போது காலத்துலேருந்தே அவர் ஹாஸ்டலில் தங்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் வந்து நாங்கள் கண்காணிப்போம். நான் இப்போ உதயெல்லாம் ஹாஸ்டல் டே கொண்டாடும் போது ஒரு மனிதர் வந்து ஒரு வெறியோடு சுற்றிக்கிட்டே இருப்பாப்புல. அதே வெறி வந்து இத்தனை வருஷம் கழிச்சு அதே வெறியோடு இருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வெறி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். உள்ளுக்குள்ளே அவரே வந்து கண்ணாடி பார்த்து நிறைய சரிவுகள் இருந்திருக்கும் அவரோட கெரியரில். எல்லாமே எல்லாரும் பார்க்குறது தான். இட்ஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ் ஃபார் எவ்ரி ஒன். பட் அந்த வில் பவர் எனக்கு பிடிச்சதே அதான் நான் சொன்னேன், ஓப்பனாக சொல்கிறேன். என் கேர்ள் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆதிக்கே மார்க் ஆண்டனி எஃபெக்ட் ஆதிக்கே சொல்வாப்பில், எனக்கு தெரிஞ்சு உங்கள் கெமிஸ்ட்ரி தான் சார், நீங்களும் எஸ்ஜே சூர்யா கெமிஸ்ட்ரி தான் வந்து பேசப்படும், உங்களுதும் ஹீரோயின் கெமிஸ்ட்ரி எல்லாம் பேசவே படாதுன்னு. இட் இஸ் லைக் அ பிரதர்லி ஸ்டார்ட். எனக்கு அவர் சொன்ன மாதிரி சேம் வே எனக்கும் ஒரு அண்ணன் இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆல்வேஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். லாட்டி தெலுங்கு டீசர் லான்ச் பண்ணதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ். டெஃபினட்டாக வந்து இந்த படமும் சரி, நம்ம பண்ணுற அடுத்த படமும் சரி, டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக வரும், சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அவரை தொடர்ந்து இந்திய சினிமாவில் ரொம்ப 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 முக்கியமான பயங்கரமான ஒரு வேர்சடைல் ஆக்டர் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாராலும் சொல்லப்படக்கூடிய நாசர் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் இணைந்து ஈசி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் ஜாயின் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். கன்னடா டீசர் லான்ச்சுக்காக ஈசி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் சாரோட இணைந்து கொள்ளலாம். டீமை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் ஒரு வார்த்தைகள் கண்டிப்பாக இந்த இடத்துல பேசணும். வணக்கம். இங்கே வந்திருக்க எங்கள் திரையுலக ஜாம்பவான்கள், இயக்குனர்கள், நண்பர்கள், அம்மா சார், நீங்கள் என்ன பின்னால் கொண்டீங்க? உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மிக மகிழ்ச்சியான வணக்கங்கள். நமஸ்காரா. கன்னடா தானே இது? உண்மையாகவே எனக்கு வந்து மூச்சு முட்டுது, ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். ஏன்னா விஷாலுக்கு லத்தி எந்த வெப்பனும் தேவையில்லை, அவனே ஒரு வெப்பன் தான். நான் இதை வந்து பாராட்டுறதுக்காக சொல்ல, அந்த வெப்பனோட தான் நான் வந்து ஒரு 6 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ எங்கே யார் மீது பாயுமோ, யாரை குண்டு தொலைக்குமோன்னு எங்க இருக்கேன். ஸோ I sincerely wish that film will go beyond we expect. ஏன்னா இது வெறும் படம் கிடையாது. எனக்கு பர்சனலாக வந்து இதுக்கு வந்து என்னுடைய படம் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு பின்னால் நந்தாவும் ரமணாவும் இருக்காங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் இந்த மேடைக்காக சொல்லலை, அவங்களுடைய உழைப்பு சங்கத்துக்காக ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு உழைப்பு. ஏன்னா என்கிட்ட இந்த மலேசியாவில் வந்து இனிமேல் நடத்தினா நாம் தான் திரும்பி நடத்த முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷோ வந்து ப்ராஜெக்டை எங்கிட்ட வந்து தலைவராக கொண்டு வந்தாங்க. நான் ரொம்ப பெருசாக திங்க் பண்ணாதீங்கடா, நம்ம கைக்கு அடக்கமாக எதனா திங்க் பண்ணுங்க அப்படின்னு. சார் இல்லை சார், இது நடக்கும் சார், நடக்காமல் நாங்கள் எப்படி சார் யோசிப்போம், கண்டிப்பாக நடக்கும் சார் அப்படின்னாங்க. நடத்தி காட்டினாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்னா கிரிக்கெட்டுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். அங்கே போய் மலேசியாவில் இறங்கும் போது தான் தெரியுது அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்.
லத்தி ஒண்ணுமே கிடையாது. லத்தி மாதிரி 100 படம் பண்ற வேலை அவங்க 2 பேரும் வந்து அதை பண்ணி வச்சாங்க. At this time, I would like to sincerely thank you so much. Great contribution. மற்றபடி எல்லாரும் பேச காத்துக்கிட்டு இருக்கோம், வந்துட்டாங்க. விஷால் சூர்யா சொன்ன மாதிரி மிக 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 நல்ல மனசுள்ள ஒரு பையன் தானே? ஓகே சரி, கல்யாண வயசுல பையனா அவனுக்காகவாது நம்மளை சீக்கிரம் கட்டி முடிக்கணும். இஸ் வெரி குட் அண்ட் ஹி வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். எந்த ஒரு எல்லைக்கும் போய் அந்த எல்லையை தகர்க்கிற ஒரு மனப்பான்மை அது இருக்கு. ஒரு நல்ல விஷயம், இதனால 4 பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா he will go to any extent. எத்தனை விரோதத்தையும் சம்பாரிச்சுப்பான், நண்பர்களை கூட இழப்பான். அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு எனர்ஜி இருக்கு. அதை வந்து நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். மீடியா பாய், குட். நெக்ஸ்ட் வேற எதனா கேட்கணுமா? இல்லை சார், உங்களோட விஷஸ் தான் சார் ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டது. அத்தனை பேர் சார்பாக நீங்கள் பேசியிருக்கீங்க, அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் லான்ச் பண்ணதுக்கு ஒரு பெரிய நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். இல்லை அவங்க எல்லாம் மனோபாலாம் பேசாம விட்டா அவர் கேட்ட சார், அவர் பேச மாட்டார் சார். மைக்கே கேட்குதா சார்? கண்டிப்பாக நீங்கள் பேசுறீங்க சார். மனோபாலா சார். இவரெல்லாம் எப்படி தலைவராக வச்சு வண்டி ஓட்டுறதுன்னு தெரியல. ரமணா நந்தா கிட்ட நீ ஃபோனில் பேசும்போது ஒன்று சொன்னேன். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்தது, விஷால் வந்து கையில் லத்தி வச்சுருந்தாரு. லத்தி எதுக்கடா அவன் கையில் கொடுத்தா? சும்மாவே அடிப்பேன், இப்போ விரட்டி அடிப்பான்னு பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது டீசர். அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான என்ன ஹார்ட் ஒர்க் பாருங்கள். தனக்கு ஏற்படும் எந்த விஷயத்தையும் கவலைப்படாமல் அந்த ப்ராஜெக்ட் மேலே ஃபுல் கவனத்தையும் செலுத்தி அது பெருமைமிகு ப்ராஜெக்டாக கொண்டு வரதில்ல. விஷால் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அண்டு வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு இவங்க எடுத்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் மேற்கொண்டு நிற்க நேரம் இல்லாத அளவுக்கு ப்ரொடக்ஷன் நடக்கும். அந்த நம்பிக்கை இந்த டீசரே காட்டுது. ஆல் த பெஸ்ட் ரமணா நந்தா அண்ட் விஷால். தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க போயிடுவோம் விரட்டுறதுக்குள்ள. சந்தோஷம். உங்கள் அத்தனை பேரோட பிளெஸிங்ஸ் இந்த படத்துக்கு அழகாக கிடச்சிருக்கு. அண்ட் முதலாக ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் சேர்ந்து ஒரு விஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஓரிரு வார்த்தைகள் உங்களிடம் இருந்து சார். செக். Good evening. Rana Productions, Ramana Nanda. Events super duper success. Production super duper success. Vishal Sarki, idi oru second inning starting super duper hit definite. 100 crores mark reach and the coloring pathave theridi. Main enna Petra Haynes master inge paatha. எத்தனை அடி வாங்கிட்டாரோ எனக்கு தெரியாது. அத்தனை கோடி 100 கோடி 100 crores அந்த ரேஞ்சில் இந்த படம் ஆக்ஷன் பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மாத்திரம் நம்பிக்கை இருக்கு. நவ் த சீசன் இஸ் ஆல்சோ ஆக்ஷன் சீசன் தான். விக்ரம் ஆனா சரி, அதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் ஆனா சரி, அதுக்கு முன்னாடி RRR ஆனா சரி, ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ஆக்ஷன் ப்ளஸ் சென்டிமெண்ட்டு only with Vishal, only he can do. Extraordinary teaser. Paathavadane, I wholeheartedly bless him because G.K. Reddy sir, Vijay Babu sir are close friends. For the last 40-45 years, they are my like family friends, brotherly friends. So I wish Vishal also has been like my son. So his success is like G.K. Reddy's our success and Vijay Babu's our success. I wish the entire team, Vinod Kumar, Yuvan Shankar Raja,
Peter Haynes, and other technicians. Extraordinary work we can see. ஒரு டீசர் பார்த்தாவே ஃபுல் பிக்சர் பார்த்த மாதிரி இருக்கு. டெஃபினட்டாக இது 100 crores மார்க்கில் போகும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய அன்பு சகோதரர் ஜி.கே. ரெட்டி, அவருடைய மனைவி என் சகோதரி, அவர்களுக்கு என் வணக்கம். அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை விஷால் வேகமானவர், விவேகமானவர். அவருக்கு துணையாக இடதும் வலதாம் இருந்து அருமை தம்பி ராணா, நந்தா இருவரும் இணைந்து நண்பர் என்ற முறையில் அவர்களுக்கு உதவி செய்து ஒரு பெரும் படத்தை உருவாக்கி தந்திருக்கிறார் விஷால். அவருடைய விஷாலமான மனது வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். என கன்னடத்தில் இருந்து வந்த KGF 2-வை பாராட்டிய நாம் இந்த தமிழ்நாட்டிலே விக்ரம் என்ற மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு படம், அதற்கு இணையாக ஒரு பேன் இந்தியா படம் இந்த லட்டி சார்ஜ். நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி பெறும். அதில் இருக்கிற இயக்குனர் அவர்கள் பாராட்டுக்கள், ஒளிப்பதிவாளருக்கு பாராட்டுக்கள், யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு பாராட்டுக்கள். மிக மிக சிரமமேற்று போலீசாரின் கஷ்டங்கள் எல்லாம் இந்த படத்தின் மூலம் எடுத்து காட்டியிருக்கிற என் அருமை தம்பி விஷால் அவர்களின் சாதனை செல்வனாக விளங்க வேண்டும். நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே ஒரு யூடியூப்பில் பேசினேன். எல்லாருமே ஆச்சரியம், நீங்களா சார் விஷாலை பாராட்டுறீங்களா? நான் தானே பாராட்டுவேன். எந்த குறை இருந்தாலும் சொல்கிறது நான், எந்த நிறை இருந்தாலும் சொல்கிறது நான். ஏன்னா என்னுடைய சகோதரி, அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் அன்போடு பேசுகிறவங்க. அவருடைய அப்பா ஒரு சரத்குமாரை வச்சு லவ் இண்டியாவா, ஐ லவ் இந்தியா ப்ரொடியூசர் கவுன்சிலர் செக்ரட்டரி நான் ஒண்டி தான் அன்றைக்கி வருவேன். அதுக்கப்புறம் தான் இப்போ யாரும் வந்திருக்காங்க. ஆனால் என்னிடம் வந்து உட்கார்ந்து 3 மாதம் அந்த பிரச்சனைகளை என்னுடைய சகோதரர் அன்னைக்கு ஒரு குடும்பமாக நாங்கள் ஆயிட்டோம். அந்த குடும்பத்து பிள்ளை விஷால் இன்றைக்கு இந்திய சாதனை படைக்க வேண்டும். இது ஒரு பேன் இந்தியா படம். திறமை இருக்கிறதா? இருக்கிறது, நிறைய இருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுடைய திறமையை, வேகத்தை வேறு பாத்தியிலே விட வேண்டாம். பயிருக்கு மட்டுமே அது பயன்படுத்தும். கலை உயிர் பெறும். ஆக என் தம்பிக்கு உண்டா என்றால் உண்டு. அவருக்கு இருக்கிற ரசிகர்கள் மிகப்பெரிய ரசிகர்கள். ஆகவே ஒன்று, இன்றைக்கு அங்கத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நடிகர் சங்கத்தின் செயலாளர் பதவியை பாருங்கள். விஜயகாந்தை ஃபாலோ பண்ணுங்க. விஜயகாந்த் எப்படின்னு நான் கூட இருந்தேன். அப்போ ஷூட்டிங் சென்னையில் இருந்தா 6 மணி வரைக்கும் ஷூட்டிங் பார்த்துருவார். முடிச்சுட்டு 6:30 மணிக்கு நடிகர் சங்கம் வந்துடுவார். எல்லா துணை நடிகர்களும் கூப்பிட்டு பேசுவார். அன்பார் இன்னும் அங்கே ஒரு கௌரவம் என்பதற்கே இல்லை, எல்லாரையும் பார்த்து பேசுவார். என் தம்பி அப்படி இருக்க வேண்டும், நிலைத்த புகழ் பெற வேண்டும். எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, இங்கே 5 பிள்ளைகளுக்கு உதவி பண்ணீங்களே. நான் தொடர்ந்து வறுமையில் இருக்கும்போதே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த விழாவானாலும் 5 பிள்ளைகள் படிக்க உதவி செய்கிறேன். இப்போவும் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நன்றாக வருவீர்கள், மிகப்பெரிய வாழ்வு பெறுவீர்கள். தமிழகத்திற்கு உங்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்க வேண்டும், பொருள் கிடைக்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும். தமிழகத்தின் ஒரு அங்கமாக ஆகிவிட்ட எங்கள் ரெட்டி குடும்பம் இந்த தமிழுக்காகவும் தமிழகத்துக்காகவும் மிகப்பெரிய சேவையை கலையின் மூலமாக செய்ய வேண்டும். நன்மைகள் பல பெற வேண்டும். ஏழைகளுக்கு உதவிடுவோம், என்றும் ஏற்றம் பெற்று உயர்ந்திடுவோம். விஷால், நீங்கள் ஏற்றம் பெற்று உயர்வீர்கள். ரமணா அண்ணன் நந்தா, தயாரிப்பாளராக நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு படமும் லாபகரமாக அமைய வேண்டும். செலவுகளை வீணாக கொட்டி விடாதீர்கள். அனாவசிய செலவுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அது இயக்குனர் எப்படி பண்ணாலும் சரி, அது நீங்கள் செய்கிற செலவு அந்த படத்துக்குள்ளே இருக்க வேண்டும், வேஸ்ட் ஆகக்கூடாது. தயாரிப்பாளர் நல்லா இருந்தா, லாபம் வந்தா இல்லை அசலே வந்தாலும் அடுத்து படம் தான் எடுப்பார்கள். அந்த பணம் வேற எங்கேயுமே போகாது. அதனால தொழிலாளர்களுக்கு லாபம், நடிகர்களுக்கு லாபம், கலைஞர்களுக்கு லாபம், எல்லோருக்கும் லாபம் என்று சொல்லி வாழ்க. இந்த படம் லத்தி சார்ஜ் மக்களுக்கு புத்தி சார்ஜை உருவாக்கட்டும், வெற்றி பெறட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். ரொம்ப 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 சந்தோஷம் சார் இந்த பொன்னான வார்த்தைகளுக்கு. இதை விட சிறப்பாக யாராலையும் சொல்ல முடியாது.
வீரமும் விவேகமும் நிறைந்த விஷாலுக்கு இந்த லத்தி ஒரு நெத்தி அடியாக இருக்கும். ஒரு நெத்தி அடி படம். இந்த லத்தி அடி ராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த லத்தி இந்தியாவெங்கும் சுத்தி சுத்தி வந்து மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவன் விஷாலுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டார். உங்களோட ஆசையோடு வெற்றி நிச்சயம். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர்கள் ரமணா நந்தா இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளர் அறிமுகமாகறீங்க, நிறைய வெற்றி படங்களை, லாபகரமான படங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். முக்கியமாக இந்த படத்தில் நான் வந்து ஒரு சின்ன கேரக்டரில் நடித்து முடிச்சுட்டு மறுநாள் வந்து நந்தாவை பார்த்து நான் சொன்னேன், உண்மையாகவே ஒரு நல்ல டைரக்டர் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஒர்க்கு தெரிஞ்சு பண்ணுறாரு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அவருடைய ஒர்க்கு, அந்த கிளாரிட்டிலே தெரியுது, படம் நல்லா வருதுன்னு தெரியுதுன்னு நான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்த்துனேன். அந்த டேரக்டர்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன், நல்லா பண்ணுறீங்க தம்பின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோகிராஃபினா எனக்கு பாலு சாரோட ஃபோட்டோகிராஃபி. அவரோட ஃபோட்டோகிராஃபியில் ஒரு நாள் நடிச்சேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவருடைய ஃபோட்டோகிராஃபி டெப்த்து வந்து நான் லவ் தட். அது எனக்கு சந்தோஷம், எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதை எல்லா மொத்த டீமுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் விஷால் சாருக்கும் நன்றி. அதே மாதிரி விஷால் சாரை பற்றி சொல்லணுன்னா, அவருக்கு வந்து ஒரு பில்கேட்ஸ் மாதிரி கோடிக்கணக்கில் கொடுக்கணும்னு ஆசை, மனசு. அதுக்கு வந்தான நேரம் மட்டும் அவருக்கு இன்னும் வரல, அது சீக்கிரம் வரும். அதோடைய துவக்கம் லத்தியாக இருக்கணும். அவர் நிறையா சம்பாதிக்கணும். அவர் என்னப்படி நிறையா சோசியல் சர்வீஸில் இறங்கணும். நிச்சயமாக வந்து அவருடைய நடிகனுக்கு அடுத்த பாட்டு அவருக்கு அரசியல் தான் இருப்பார். நிச்சயமாக நம்முடைய அடுத்த பேட்சில் நம்முடைய மதிப்புக்கிற உதயநிதி அவர்களுடைய தோளுக்கு தோளாக நிற்பார் நான் நிச்சயமாக எதிர்பார்க்குறேன். அப்படி தான் நடக்க போகுது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஃபார் த என்டையர் யூனிட். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆல்மோஸ்ட் நான் விஷால் சார் கூட ரொம்ப ஒரு க்ளோஸாக கொஞ்சம் நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் அப்பப்போ ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ எவ்ரி 2 வீக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹைதராபாத்தில் இருக்கேன் சார், ஆக்ஷன் சீக்வன்ஸ் போய்கிட்டு இருக்கும்பாரு. என்ன சார் முடியலையான்னு கேட்பேன். இல்லை சார், பீட்டர் கெயின் சார் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் பிளாக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது அடுத்த எலமெண்ட்டுக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் இவர் 2 வீக்ஸ் இன்னும் முடியலையா சார், இன்னும் முடியலை சார், இன்னொரு 2 வீக்ஸ் கழிச்சு பேசுவேன் சார், இன்னும் முடியலை சார். அப்போ தான் சொன்னார், சார் செகண்ட் ஹாஃபே ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் பிளாக்ல பண்ணியிருக்காங்க சார், இந்த அடுத்த கடை லெவலுக்கு வந்து ஒரு கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு பீட்டர் கெயின் சார்னு சொல்லி ஒரு ஃபோனில் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் நான் பீட்டர் கெயின் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ டைரக்டர் வினோத்துக்கும் இந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய நன்றி. அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு புதுசாக ப்ரொடியூசர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ ரமணா பிரதர் அண்ட் நந்தா பிரதர். ஸோ அவங்களும் அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்து இந்த லத்தி மூலம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து தொடர்ந்து அவங்க படங்கள் தயாரிக்கணும் வந்து. இதனால் பல இளம் இயக்குநர்கள் பல பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். விஷால் சாரை பற்றி நான் சொல்ல வேண்டிய கிடையாது. அவர் பிரசிடென்ட் இருந்தப்போ நான் வந்து பிடிச்சவங்க செக்ரட்டரியாக இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 3-4 ஹவர்ஸ் வந்து டெய்லி மீட் பண்ணி ரொம்ப ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு எனர்ஜியாக எந்த விஷயத்தையும் ஒரு பாசிட்டிவாக பண்ணணும், நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க நினைப்பார். ஸோ இந்த படம் அதாவது அவரோட கேரியரில் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கான ஒரு படமாக இருக்குங்கிறது பார்க்கும்போது தெரியுது. எகைன் பேக் விஷால் சார் வந்து இண்டஸ்ட்ரிக்கு. ஆகவே இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைய வேண்டி விரும்பி ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இத்தனை பேரோட வாழ்த்துக்கள் இருந்தால் அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சீனியர்ஸ் அனைவருக்கும் என்னோட நன்றிகள். இண்டஸ்ட்ரி சீனியர்ஸ் அனைவருக்கும். தயாரிப்பாளராக புதுசாக ஒரு ஜேர்னி தொடங்கியிருக்கும் நந்தா அண்ட் ரமணா இரு நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். விஷால் சாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த படம் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததான் ஸ்டேஜுக்கு 2 பேர் வர போகிறாங்க சேர்ந்து. இவங்க தனியாக வந்தாலே பட்டையை கலப்புவாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து வேறு என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. நல்ல கேத்தோட லெட்ஸ் வெல்கம் ரோபோ சங்கர் சார் அண்ட் சூரி சார் ஆன் ஸ்டேஜ். சரி, எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்களாவா சார்? இருங்க சார். அப்பா కొంచెం వాల్యూమ్ వచ్చింగప్పా. ఓకే, అందరికీ నమస్కారం. ఎందుకు సో మెనీ ఆర్టిస్టు సిట్టింగ్ హియర్, సో మెనీ ప్రొడ్యూసర్ సిట్టింగ్ హియర్, సో మెనీ సెలబ్రిటీ సిట్టింగ్ హియర్, ప్రొడ్యూసర్స్ అండ్ బెత్త కెమెరామెను
அண்ட் பெத் ஃபைட் மாஸ்டர், எவ்ரிபடி சிட்டிங் ஹியர். சார் ஒரு நிமிஷம், நான் கூப்பிடும்போது வாங்க சார். எவ்ரிபடி சிட்டிங் ஹியர். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ராணா அப்பா வந்து எனக்கு எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் கொடுத்தாரோ எனக்கு தான் தெரியும். எவ்ரிபடி சிட்டிங் ஹியர். ఇందుకు మూవీ కొంచెం కైదట్టినా నల్లరకం. ఇందుకు మూవీ లత్తి జార్జులో పాన్ ఇండియా మూవీ. సో మెనీ హోల్ కంట్రీ రిలీజ్ దిస్ మూవీ, ఫుల్ చార్జ్, ఫుల్ కలెక్షన్. ఆఫ్టర్ 1 week Vishal Saru get the function. Another pan India anchor only Vijay. నేను ఒక్క 1 weekలో సో మెనీ ఫంక్షన్లు ఓన్లీ విజయ్ గారు, మై తమ్ముడు. நன்றி காரோஜ். காட் பிளஸ் யூ. லவ் யூ லவ் யூ. இப்போ நான் தமிழுக்கு வரேன். அதை விட முக்கியம், யுவன் சங்கர் ராஜுலு இட்ஸ் நாட் அ மியூசிக்கல் டைரக்டர்லோ, இட்ஸ் அ மேஜிக் மேன். எவ்ரி ஃப்ரேம் இட்ஸ் அ மேஜிக் மேன். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் இமிடியட்லி. தேங்க்யூ. இப்போ தமிழுக்கு வர்றேன். கேவலப்பட்டதை சொல்லிட்டு வர்றேன் சார். இல்லை, கேவலப்பட்டதை சொல்லிட்டு வரேன். வீட்டில் கிளம்புனேன். என்னென்னா ஒரு ஆர்வ கோளாறுன்னு இருக்கும்ல, நம்ம எப்பவுமே ரெகுலராக கேவலப்படுவோம். 4 மணிக்கெல்லாம் கிளம்பி பிளாக் அண்ட் பிளாக் போட்டு சென்ட்டுலாம் போட்டு அதுக்கான ஷூலாம் எடுத்து என் பிள்ளை இந்த உட்காந்துருக்கு, பிகில் பாண்டியம்மா. கைத்தட்டுமா. உசுப்புறேன், அம்மா எந்திரிம்மா, ஷோ 6 மணிக்கு அப்படின்னு. ஏப்பா என்னை போட்டு உசுரை வாங்குற, மணி 4:10 தான் ஆகுதுன்னு. 4:10க்காவா உசுப்பிட்டேன்? சே, அங்கே தான் கேவலப்பட்டேன். இங்கே உள்ளே வந்து 1/2 மணி நேரம் நிற்கிறேன், தெரியாமல் பிளாக் அண்ட் பிளாக்கை போட்டு வந்துட்டேன். லலிதா மேடம் சொன்னாங்க, உள்ளே வர்றேன், சீக்கிரம் போய் ஆர்டிஸ்ட்டை கூட்டுவாயா அப்படின்னா. ஏங்க நான் ஆர்டிஸ்ட் தாங்க, போய் அவங்கள கூட்டுவான்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இனிமே எந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கு பிளாக் அண்ட் பிளாக்கு போட்டு வருவியா? சத்தியமாக வரமாட்டேன் அப்படின்னு. இவருக்கும் எனக்கும் இவர் இப்போ காமிச்சார்ல, இவருடைய எல்லா நிகழ்வுலையும் நான் இருக்கேன். மை ஸ்வீட் ஹார்ட். சார் ப்ளீஸ் சார், இங்கே வாங்க சார். விஷால் சார், உங்களோட 2 படம் பண்ணியிருக்கேன், இரும்புத்திரை, சக்கரா. அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும் சார், சொல்லுங்கள். இல்லை, மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து மேனேஜர் மூலிமா ஃபோன் பண்ணி அவர் புக் பண்ணுங்கள், அவர் ரெமெண்டேஷன் என்ன, எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும், அவருக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு நம்ம பொதுவாக பேசுவோம். ஆனால் இந்த ஆள் மட்டும் நாங்கள் வந்து அந்த ஆளை பெட்ஃபோலில் ஏற்றிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். ஏங்க என்னங்க, மற்ற ஆளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவருக்கு என்ன ஏதுன்னு கேட்குறது, என்னையை மட்டும் இந்த சாலிகிராமத்தில் ஒருத்தன் தெரியுமாப்பா, டெம்போ ட்ராவலை தூக்கி போட்டு வாங்க, அவன் கொடுக்குறத சாப்பிடுவேன், கொடுக்குறத வாங்கிப்பேன், சொல்கிற டயத்தில் நடிச்சு கொடுத்துருப்பேன் நான். அந்த மாதிரி பண்ணாதீங்க சார். சார் இல்லை சார், சார் இப்படி பண்ணாதீங்க சார். சார் சொல்லிகிட்டே இருக்கேன், பேசிகிட்டே இருக்கீங்க. இல்லை சார், சார் 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 உங்களுக்காக தான் சார் பிளாக் அண்ட் பிளாக் வரேன்ப்பா. இருக்கண்ணே, அவரே தெலுங்குல பேசிட்டாரு, நீங்க இதாக்கோ அம்சா சரியில்லையா, புரியலையே, இதை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க. எங்களுக்கு என்ன வேலை? இதுக்கு தான் கூப்பிட்டாங்களா? மஃப்டியில் போலீஸ். இது நான் நடிப்புன்னு சொன்னா எப்படி நம்புவாங்க? இல்லை இதுதான் வந்து நாங்கள் 3 பேர் பண்ணுவோம். ஷூட்டிங் காமெடிக்கு கிடைக்குமோ இல்லையோ, எனக்கும் சூரிக்கு மட்டும்தான். ஏன்னா இதை வந்து நாங்கள் வந்து சக்கரா படத்தில் பண்ணோம். அந்த சிஸ்ரி பாண்டே வந்துச்சு பாவம், அது அப்போ தான் வந்து ஃப்ளைட்டில் எனக்கு வந்துச்சு. நான் சாப்பிட போகிறேன் சார்னோடனே, இரு சிஸ்ரி பாண்டே வந்துருச்சு, ஒரு சின்ன ட்ராமா பண்ணுவோன்னாரு. 2 அரை விட்டார், யூனிட்டே மிரண்டுருச்சு. நான் அப்படி அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டேன். அந்த பிள்ளை உடனே எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை போடுங்க, ஊரை விட்டே போகிறேன், என்ன வர்ற ஒரு ஆர்டிஸ்ட்டை ஃபுல்லாக அடிக்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி அன்புக்குரிய மரியாதைக்குரிய விஷால் சார், நான் ரொம்ப அழகாக கூப்பிடுறது டார்லிங். இல்லை, இது என்னன்னா, இதுதான் வந்து நான் சினிமா துறையில் அடைச்ச சொத்து. ஏதோ இந்த மாதிரி என்னை சிரிக்க வச்சு ஒரு அண்ணன் தம்பிங்களாக பழகி படங்கள் பண்ணும்போது எப்போவுமே வந்து அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சிரிக்க வைக்கணும். நான் எப்போவுமே அப்படி தான் நம்புவேன். அப்போ தான் ப்ராடக்ட் நல்லா வரும். ஸோ சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நானும் சூரியும் ராஜபாளையத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வேடிக்கை பார்க்க வந்துட்டாங்க. சூரி இப்படி கை வச்சாப்புல பல்லாருன்னு ஒன்று விட்டேன்.
எல்லாரும் நம்பிட்டாங்க. என்னடா இது இவன் பொதுச் செயலாளர் ஆகிட்டு இப்படி திமிரா நடந்துக்கிறான், மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ப வச்சோம் நான் அடிக்கலன்ட்டு. உங்களுக்கு ஒரு கவிதை வேற எழுதிட்டு வந்திருக்கேன், இதை மட்டும் சொல்லிடுறேன். குட்டி குட்டி கடைகளில் எல்லாருமே தேடுவான் மசால். இது கவிதை, அதனால இன்னொரு தடவை சொல்கிறேன். தோசைக்கு கேட்பான்ல மசால், குட்டி குட்டி கடையில் தேடுவான் மசால். ஆனால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தரிப்பான் என்னுடைய விஷால். எப்படி இது யாரு பாப்பா? நீ தானே எழுதி கொடுத்த, ஒழுங்கா சொல்லு. எப்பா குப்புறப்படுத்தி யோசிச்சுப்பா. வர்ற வரல ஏதோ கல்வெட்டில் படிச்சுட்டு வந்திருக்காப்ல. இப்போ இதை இப்போ ப்ரோக்ராம் போயிருக்கப்ப க்ளோஸில் கேமராவில் பார்த்தாங்கன்னா அப்படியே மனப்படம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கு, ஃபுல் மனப்பாடம். இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்டு மறந்துருப்பாப்ல சொல்லும். எங்க திரும்பி சொல்லுங்க, திரும்ப குட்டி குட்டி கடைகளில் திரும்பி தேடுவான் மசால். கரெக்டா சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க சொல்லுங்க. குட்டி குட்டி ஏப்பா நான் வெளியே போறேன்ப்பா. அண்ணா இப்ப இந்த கவிதைக்கு தான் உண்மையிலே அசிங்கப்படுத்துறதா? கவிதைக்கு தான் உண்மையிலே அடிக்க போறான்னு நினைக்கிறேனே. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்து. நல்ல கை தட்டல் கண்டிப்பா கொடுக்கணும் இவருக்கு. இல்ல இன்னொரு கவிதை சொல்றாரு, கை தட்டிடுங்க. இல்ல அங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. வணக்கம், ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும், திரைத்துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும், தயாரிப்பாளர்கள் பெரியவங்க அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். இத்தனை பேரோட ஆசையும் இன்னைக்கு விஷால் சார் மேலே வந்திருக்கு. மனசார எல்லாருமே வாழ்த்துனாங்க. இதுவே போதும் ஒரு மனுஷனுக்கு, அது எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு இது ஒன்று போதும். நான் திருப்பி சொல்ல விரும்பல, ஒரே ஒரு வார்த்தை, நல்ல மனிதன், நல்ல மனுஷன். நானும் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கேன் நான் விஷால் சார் கூட. அப்படி ஒரு மனிதர் சின்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஹெல்ப் அப்படின்னு எமோஷன் ஆயிடுவார். உடனே அவரோட அசிஸ்டன்ட் இருக்காப்புல, ஒருத்தர் 8 அடியில் இருப்பாப்புல, அப்படி அவளை ஹைட்டில் இருப்பாப்புல. அவரை கூப்பிட்டு உடனே அங்கே ஏடா என்னடா அந்த பாப்பா ஏடா மேட்ரு அப்படின்னு கேட்பாப்புல. அந்த பசங்க ஏடான்னு பார்ப்பா, இல்லை ஒரு சின்ன ஹெல்ப் ஏதோ அந்த ஃபேமிலி யாருன்னு கூப்பிடுவாப்புல. கூப்பிட்டு உடனே மேனேஜர்கிட்ட சொல்லி அதை சரி பண்ணுங்கன்னு வாப்புல. போய் பக்கத்தில் காட்டிக்கிறவே மாட்டாப்புல. டக்குன்னு என் கண்ணு முன்னாடி அந்த வேலை நடக்கும். இந்த மாதிரி நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நடந்திருக்கு. ஆஃபீஸ்க்கு போனப்போ நிறையா அவரால் நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த உதவி உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அப்பா அம்மாவோட ஆசை, என்னை பற்றி அப்பா, என்னை பற்றி அம்மா, உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக அவர் எப்போவுமே அவர் ரொம்ப நல்லா இருப்பார். நண்பர்களுக்கு ஒரு உறுதுணையாக உண்மைக்கு நந்தா, ரமணா ஆரம்பத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க. அவரும் உங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கார். கண்டிப்பாக இது முதல் படம். அடுத்தடுத்து இங்கே இருக்கிற பெரியவங்க சொன்ன மாதிரி நிறையா படங்கள் பெரிய படங்களாக பண்ணணும். ஒரு பெரிய ஆக்ஷன் படம் பண்ணிட்டாங்க. அடுத்து இதே மாதிரி இறங்காமல் ஒரு ஃபுல் காமெடி ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அது மாதிரியா இருக்கும். ஃபுல் காமெடியில் நம்ம 2 பேர் மட்டும்தான். ஆமாம், அது ஏன்டா ஆக்ஷன் அடுத்து வேண்டாம், அடுத்து ஃபுல் காமெடியாக வச்சு ஒன்று பண்ணுங்க. கருப்பா ஒல்லியா அவர் தெரிப்பாங்க, கருப்பா குண்டா அவர் தெரிப்பாங்க, அவங்க வச்சு பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். என்ன வாழ்த்துக்கள் அதுக்கு சொல்கிறேன். எங்கள் அண்ணன் கேமராமேன் பாலசுப்ரமணியன் அண்ணன்கிட்ட ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன். ஆமாம், அண்ணன் வந்து ஒரு தீக்கு ஷார்ட் வச்சா கூட அதை அப்படியே அள்ளு முத்தம் குஞ்சன் போல் இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு கேமராமேன். அவரால் அசிங்கம் ஏதாவது கடை தெரியும்னா அவருக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு வாழ்த்துக்கண்ண. என்னோட நண்பர் இயக்குனர் டாக்டர் கௌரவ் சாரோட அசோசியேட்டாக இப்படே வெல்லும் அந்த படத்தில் நான் பார்த்துருக்கேன். இதோட முதல் படம். உண்மைக்கு ஒரு பெரிய இயக்குனருக்கான ஒரு படமாக அந்த படம் தெரியுது. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர், உங்களுக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு மனுஷன் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு அவர் திரைத்துறையில் கஷ்டப்படுவாப்புல. எதுக்குமே ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது கொஞ்சம் கூட இறங்கவே மாட்டாப்புல. அதுக்கு உதாரணம் உண்மை இந்த படம் பார்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ என்ன ஒன்று, இப்போ அடுத்து மேக்கப் பண்ணுக்கலாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த ஹீரோக்களுக்கு வந்து டேரக்டரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க பதட்டமாயிருவாங்க. ஐயோ என்ன காயம் சொல்ல போகிறாங்களோ, இங்கே காயமா, இங்கே இருக்கா, இங்கே வெட்டா குத்தா என்னடா பதட்டமாக இருப்பாங்க. இனிமேல் அதுக்கு பிரச்சனையே இல்லை. யாராவது விசாசரை வச்சு யாராவது படம் பண்ணால் அவரை கூப்பிட்டு மேக்கப் பண்ண மேக்கப் பண்ண டேரக்டர் சார் என்ன வெட்டின மாதிரி இந்த இங்கே இருக்கு பாரு, இங்கே பாரு, அதுலேயே மேலே ரத்தத்தை அப்ளை பண்ணிவிட்டு சரியாக போதும். வேற என்ன சார்? இல்லை சார் எனக்கு மண்டையில் புலந்த மாதிரி இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை, இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, இது லைட்டாக மேலே வச்சுன்னு மாதிரி சார். ஸோ உடம்புல எல்லாத்தையும் மார்க்கு. அவர் அடி வாங்குற இடமே இருக்காது. ஆனால் அதையும் தாண்டி ஏதோ புதுசாக சினிமாவுக்கு வந்த மாதிரி அவ்வளோ ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆர்வம் உண்மைக்கு அந்த இறைவன் இன்னும் மேல் 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 உங்களை கொண்டு எப்பவுமே வச்சுருப்பேன் சார். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒல்லி பேனு குண்டு பேனு விட்டுறாதீங்க சார். அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு வந்த மரியாதைக்குரிய உதயண்ணனுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல இந்த மேடையில் கண்டிப்பாக ரோமானனுக்கும் சூரியனுக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ரோமானா சூரியனா
ஏன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா கொஞ்சம் கூட ஒரு ஈகோ அப்படின்றது நாங்கள் இது வரைக்கும் எந்த மேடையிலும் உங்ககிட்ட பார்த்ததில்லை. அவங்களோட ஏன் நான் ஏறேன், இவங்களோட ஏன் ஏறேன், நீங்கள் 2 பேருமே கேட்குற ஆள் கிடையாது. வாய்ப்புன்னு ஒன்று கேட்டால் கூட எனக்கும் அவனுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்கிறது தான் அவங்க அழகான நட்பாக பார்க்குறோம். ஸோ மனதாலையும் சரி வெளியும் சரி நீங்கள் எல்லா இடத்துலையும் 2 பேரும் கோல்டாக தான் இருந்திருக்கீங்க. சிரிக்க வச்சிருக்கீங்க, ரசிக்க வச்சிருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய நன்றி அண்ட் வி லவ் யூ ஸோ மச்ண்ணே. அது என் செல்லம், இது என் டார்லிங். இதே மாதிரி நீங்கள் எப்போ இருக்கணும் அதான் எங்களோட. யூ ஆர் மை ஸ்வீட் ஹார்ட். ஐ லவ் யூண்ணே. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ. நன்றி தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. I was listening all this time about Vishal sir. I don't know, I was emotional. Pujana, just let me hug you once, please. எல்லாரும் பெரியவங்களா ப்ரொடியூசர்ஸு, ஹீரோஸு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விஷால் சார் பற்றி பேச போகும்போது வாட் ஆல் ஐ சீன் இன் த ஸ்பாட், எனக்கு இந்த 3 மாதம் 4 மாதங்களில் ஸ்பாட்ஸில் பார்த்து அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுறது, ஐ விஷ் ஃப்யூச்சர் நான் டைரக்ட் பண்ண போகும்போது இந்த மாதிரி ஒரு ஹீரோ இருக்கணும் அப்படி பண்ணுறது, அப்படியெல்லாம் ஒரு ஆசை இருந்தது. இன்னைக்கு உண்மை வந்து I witness my own eye. Everyone is talking about sir, like examples from charities. I was so happy. அது இல்லாமல் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அந்த நாய்க்குட்டி வந்து அந்த தெரு நாய் இருக்கும், சாப்பாடு போகும்போது அதில் சாப்பாடு வந்து அது அவர் கையில் பிசைஞ்சு சாப்பாடெல்லாம் நாய்க்குள்ளே கொடுக்கும். I was so much impressed. ஒரு ஹீரோ வந்து கேரவன் வெளியில் உட்காந்துட்டு அது நாய் கொடு, இதெல்லாம் ஆக்சுவலி உங்களுக்குலாம் தெரியணும். யூ பீப்புள் ஷுட் நோ வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஹி இஸ், விச் ஐ அட்மைர் ஸோ மச். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் வந்து ஐ லைக் திஸ் ஸ்டோரி வென் as அதே திருப்பி everyone was telling about Nanda and Ramana both. I became so like I was so impressed for the first time. They impressed me the way how they speak, அந்த அன்பு பாசத்தில் நம்ம வந்து கதை நல்லா இருக்கா இல்லை தெரியாமல் ஏற்கனவே ஒத்துக்கிட்டேன். ஸோ that was, and I will look forward to work with them and join hand with them to work for the future's films. This is my promise and I will do forever. அது இல்லாமல் வந்து when I met director Vinod, he has narrated me the story and I was so impressed. அப்படி இருக்க போகும்போது ஒரு கதை வந்து ஒரு போலீஸ் கதை வந்து சொல்லும்போது சார் வந்து பண்ணும்போது நான் அது இட்ஸ் அ ரைட் பர்சன் ஃபார் த ஸ்டோரி. பட் எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது, பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் ஆக்ஷன். எப்போவுமே நமக்கு வந்து படத்தில் வந்து ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் மேக்ஸிமம் 10 நிமிஷம். இப்போ பாகுபலி பண்ண கூட எனக்கு வந்து ஒரு 15 நிமிஷம். இந்த ஸ்கோரிங் வந்து அவ்வளோதான் நம்மளுக்கு இருக்கும். பட் வினோத் டைரக்டர் வந்து எனக்கு இந்த கதை சொல்ல போகும்போது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 minutes டூரேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னோட 27 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து I thought that I'll prove myself in this or இந்த படத்தில் வந்து ப்ளஸ் அது ரொம்ப நல்லா இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுக்கு மேலே வந்து இட் ரிலேட்ஸ் டு மை பர்சனல் லைஃப். லைக் ஒரு போலீஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக போலீஸ்லாம் மாட்டிருக்கேன். அதே நேரத்தில் வந்து நான் ஸ்டண்ட் மேனுக்கு போகும்போது வண்டியில் ஓட்டி வீலிங்கில் பண்ணுவேன். அப்படியே வீலிங் போனேன். ஸோ போலீஸில் தம்பி பண்ணுறேன்னா நான் சார் என்ன சார் வேண்டேன்னா இப்போ அண்ணன் தம்பி அப்படின்லாம் என்னை கலாச்சி என்னை இதில் பண்ணோம். ஸோ ஐ ஹேவ் ஸோ மச் ஆஃப் ரிலேஷன்ஸ். என்னோட சின்ன வயசுலேருந்து போலீஸ் குவார்ட்டர்ஸில் நான் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அப்படி போகும்போது ஐ ரியலி லைக் போலீஸ். ஸோ வினோத் டைரக்டர் எனக்கு இந்த விஷயம் சொல்ல போகும்போது ஒரு லத்தி சார்ஜ் சொல்ல போகும்போது ஐ வாண்டட் டு ஷோ மை என்னோட ஃபீலிங் வந்து ஒரு சார் மூலியமாக வந்து இந்த டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு போலீஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து லைஃப் டெய்லி லைஃப் எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது நம்மளை ஸ்டாப் பண்ணுறாங்க, ஃபைன் கட்டுறாங்க, போலீஸ் வண்டி இப்படி தான் நம்மளுக்கு தெரியும். தவிர அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்களோட காலையில் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் சிக்னலில் நிற்கிறோம், இல்லைன்னா 2 நிமிஷம் 1 நிமிஷம் அப்படின்னு நம்ம தாண்டி போயிடும். ஆனால் நீங்கள் சாயந்தரம் வேலைக்கு வர போகும்போது ரிட்டர்ன் போகும்போது கூட அங்கே தான் நிற்கிறாங்க. வெதர் லக்கி வந்து ஷேட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா ஷேட்டில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து போலீஸில் எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து டுடே இஸ் அன் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹிஸ் ஃபாதர் வாஸ் லைக் தட். இந்த மாதிரி விஷயத்தில்
I've been living since I was small. நம்ம சாந்தம் சர்ச்சில் கச்சேரி ரோட்டில் போலீஸ் குவார்ட்டர்ஸில். ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஐ டோல்ட் டு வினோத் டைரக்டர், ஐ டோல்ட் டு ப்ரொடியூசர்ஸ், நான் சொன்னேன் ஐ வில் டேக் திஸ் ப்ராஜெக்ட் ஆஸ் அ சேலஞ்ச். இந்த லத்தி சார்ஜ் பேருன்றது ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ ஐ நீட் டு ப்ரூவ் ரிசர்ச் ஏன் இந்த லத்தி வந்துச்சு, எப்படி அந்த லத்தி வந்து மக்கள் டிஃபென்ஸ் பண்ணுது, ஹவு லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலி. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ். பட் இந்த எண்ட் ஆஃப் டைம் இதெல்லாம் போக when ஃபர்ஸ்ட் டே வந்து விஷால் சார் வந்து அந்த ட்ரெஸ்ஸு, அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸோட ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது ஐ ஃபெல் பா என்னப்பா இந்த ஹைட் அவர் போட்டு அந்த லத்தி அந்த ஃபீல், இட் வாஸ் ஸோ நைஸ். அண்ட் வாட் ஆல் ஐ ட்ரீம், வாட் ஆல் ஐ ஃபெல், I had so much experience with Vishal sir, and Pavam, he's not telling anything. எல்லாரும் சொல்லும்போது சிக்ஸ்னே தான் இருக்காரு. ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் ஒரு நாள் 2 நாள் பார்க்கல, கண்டினியூஸாக 100 நாளுக்கு மேலே நான் பார்த்தேன், கண்டினியூஸ்லி எவ்ரிடே. ஈவன் வெற்றிமாறன் சார், நம்ம சூரி பிரதர் படம்லாம் 2 ஃபைட் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன், சாரி பிரதர், இந்த படத்துக்கு தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிரிஞ்சி சார் படத்துக்கும் விஜய் தேவன் படம் எப்போ அவன் கேட்க போகும்போது இல்லைங்க நான் லட்டி சாட்டில் இருக்கேங்க, நான் எந்த ஷூட்டிங் அந்த தெலுங்குல விட்டார் இல்லை நான் லட்டி சாட்டை ஒன்றும் முடிக்கலைங்க சொல்லிட்டு. இட் டுக் ஸோ மச் ஆஃப் டைம் பட் ஐ என்ஜாய் ஸோ மச். அண்ட் இதுவே நான் ஜாஸ்தி பேசுகிறேன், பட் இதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. I don't know how to say because I became like a family. I don't need to say this, but I felt like a family. எனக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நந்த பிரதரும் ரமணா பிரதர் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து விஷால்ஸ் டோல்ட் டு டூ திஸ் ஃபிலிம்ஸ். ஸோ அவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்து ஐ saw the pain. Brother, I truly respect you. ஒரு from one level we gone to another level, both of you. சின்ன இந்த லாக்டவுன் டைமில் வந்து 10 கோடி 20 கோடி 25 கோடி இப்படிலாம் கேதர்லாம் பண்ணிட்டு அந்த 100 கணக்கு மக்கள் வந்து அந்த காசுல வேலை இல்லாத நேரத்தில் வந்து அதெல்லாம் காசு கொட்டி கொட்டி கண்ணு மூட அதெல்லாம் கொட்டி எங்களுக்கு சாப்பாடு போடு, எங்களுக்கு சாப்பாடு போட்டு. ஹீரோ வந்து பாவம் அந்த நேரத்தில் அவருக்கு இரும்பு எதுவும் வந்துச்சுன்னா எங்களுக்கு பயம், எங்கே கோவிட் வந்துடுமா இல்லை எதுனா வந்து அந்த டைமில் வந்து எவ்ரிபடி வாஸ் கேர். அந்த பில்டிங் வந்து இட்ஸ் நைஸ், ஐ லைக் இட். First of all, I need to thanks to the director Vinod, that he is the one who, like you know, in the vision, because of him we all travel in this place. But we prove all our skills and talents in that. But to gather this one, no, the producers like Nanda, I even என்னோட ரெமெண்டேஷன் கூட நான் எதுவுமே நான் நினைக்கல, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான். அது அவ்வளோ ஐ லவ் தி ஸ்கிரிப்ட் பிகாஸ் பட் ஐ ஒர்க் வித் ஹீரோ சார். என் லைஃப்பில் வந்து பீட்டர் ஹேங் வந்து இந்த 27 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு நல்ல படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய டேரக்டர் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து இவர் கூட பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸ்டேஜில் சான்ஸ் கிடச்சிது சொல்கிறதுக்கு. ஸோ ஐ தாட் லைக் யூனோ கம்மிங் பேக் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் பிரதர் Nanda and Ramana brother, I really respect you. You took care of us all well. நேற்று நைட் வரைக்கும் கூட நாங்கள் பேசணும் இந்த படம். ஈவன் 1:45 in the morning இந்த படத்துக்காக எடிட்டிங் பண்ணியிருந்தேன் ஹைதராபாத்தில். ஸோ அண்ட் ப்ரொடியூசர் இவ்வளோ நல்ல பேர் சொன்னாங்க, ஆனால் ரொம்ப ஹம்பிளாக என்கிட்ட பேசியிருந்தாங்க. இத்தனை இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. ப்ரொடியூசர் பேசும்போது ரொம்ப இப்படி பேசிதாங்க, they took my heart away. But apart from Hero, I just want to say, sir, there's a lot of things, sir, and I want to tell one thing about Hero, sir. நான் ரித்திக் ரோஷன் பார்த்துருக்கேன் ஷூட்டிங் பண்ண போகும்போது. ஒன்றுமே தெரியாமல் அவர் வந்து வருவார் ஸ்பாட்டில், எது செஞ்சாலும் 100% பண்ணிடுவார் ரித்திக் ரோஷன். திஸ் இஸ் வாட் ஐ சா. அதுக்கப்புறம் தான் நான் சார்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, சும்மா அந்த இது ஊனு போகும்போது அது மேலே வரணும், அவர் பார்த்து பண்ணிட்டு என்னது ரோப்பில் இல்லாமல் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. நாங்கள் ரோப்பு தான் கட்டினோம், ஆனால் ரோப் இல்லாமல் மாதிரி பண்ணுற பார்த்தா அவர் அவர் தானே வந்துட்டார் ரோப் இல்லாமல். நான் சேஃப்டிக்காக போட்டேன் ரோப்பு, பார்த்தா அவர் தானே வந்து பார்த்த கையெல்லாம் கீறி. மற்றவங்க ஆர்டிஸ்ட்லாம் ரோப்போட வருவாங்க சேஃப்டியோட. இது ரோப்பு நான் கட்டிட்டேன், அவர் பார்த்து மேலே ஏறி வந்துட்டார் ரோப்பு சப்போர்ட் இல்லாமல்.
தீஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாடு வந்து நீங்கள் சொன்ன மாட்டீங்க, இந்த ஹைட்லேருந்து அது கீழே விழணும் அந்த கால் ரோப் கட்டால் அவர் வேண்டங்கிறார். லைவாக நீங்கள் ட்ரெயிலர் இதில் பார்த்துருவீங்க. ஸோ வாட் எவர் ஹீ டஸ்னா வாட் ஹீ கேன் ஹீ டூ. அப்படிலாம் ஒரு ஸ்டண்ட்மேன் மாதிரி இருக்காங்க அவர். பிகாஸ் ஹவு வி ஸ்டண்ட்மேன் வந்து சோத்துக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், அவர் பேஷனுக்காக பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஸோ மச் சார். அண்ட் ஐ விஷ் பீப்புள், ஐ டோன்ட் டாக் மோர் தென் திஸ், ஏன்னா ஏற்கனவே நிறைய பேசுகிறேன். பட் அது 1% தான். There is 99% to see on the films, whatever I'm saying. ஆக்சுவலி இது வந்து என் ஃப்ரெண்டு இங்கிட்ட தான் இருக்குது, டாக்டரு தான் உட்காந்துருக்கு. ஸ்டேஜில் வந்து எங்களை விட அதிக தையலோ இல்லை அதிக அடிபட்டதோ எங்கள் 2 பேர் சேர்த்தா ஒரு 500 தையல். அவர் அடி வாங்காத இடமும் கிடையாது. அவர் பண்ண ஸ்டன்ஸும் வந்து I am a big fan. எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு I was just waiting. Thanks to வினோத். இந்த படம் ஃபைனல் ஆனோடனே, கதை கேட்டோடனே ஃபஸ்ட்டு நான் இவங்க 2 பேரை கூப்பிட்டு சொன்ன டேட் ஆயிடுச்சுன்னு. ரெண்டாவது இன்னொருத்தர் இருக்கார், அவர் நான் டெக்னீஷியனாக பார்க்குறதே இல்லை. இன்னொருத்தர் இருக்கார், அவரை பெட்ஃபோர்டில் இருக்கிற பாலசுப்ரமணியம் சார். அப்புறம் ஹேவ் டு தேங்க் பாலா ஆல்சோ, தி அதர் கேமராமேன் ஹூ ஒர்க் வித் பாகுபலியில் ஒர்க் பண்ணுவார். பட் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் I don't know that magic, we have to outbeat this magic. Mark Antony, we are going to come again and we are going to work. But I felt really bad at one point of time. Paradema was wedding anniversary, he couldn't attend. Birthday he couldn't attend. எதுவுமே எல்லாரும் நாங்கள் மறந்துட்டோம் அந்த 4 மாத காலகட்டம். Something big we wanted to do. So I believed my master. I believed my choreographer. I am in safe hands. அடிப்பட்டது அது I've got used to it. 100 தையலுக்கு அப்புறம் இதுக்கு மேலே வந்து யோசிக்கிறதுக்கு அது ஒன்றுமே இல்லை. பட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது we would like to show you. நீங்கள் பார்த்தது அந்த 1.25 நிமிஷம் டீசர், இன்னும் படம் பார்க்க போகிறீங்க. would like to show you what went behind this entire film. எத்தனை பேர் என்னென்ன உழைச்சிருக்காங்க, எத்தனை டிபார்ட்மெண்ட்டு, இவரெல்லாம் வந்து நான் வியந்து பார்த்துருக்கேன். அதாவது ரோப் பிடிக்கிறவன் ஒரு ஷார்ட் நான் மேலேருந்து குதிக்கணும், அது வந்து அவர் 1 நிமிஷம் நீங்கள் மாஸ்டர் அது மட்டும் ரோப் வேணும் மாஸ்டர், ஐ ஜஸ்ட் ஜம்ப் டவுன் பிகாஸ் ஐ ஹாவ் டு லுக் அட் தட் பாய் டைரக்ட்லி, ஐ கேனாட் மூவ் மை ஐ சைட். மாஸ்டர் வென்ட் அண்ட் டிட் ஒன் டெக்னிக் அண்ட் ஹீ இஸ் ஆன் த ரோப். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து திடீர்னு டவரெல்லாம் ஏற ஆரம்பிக்கிறாரு. எங்களுக்கு பயம், இவர் என்ன பார்த்து பயப்படுறது இல்லை, எங்களுக்கு பயம். இவருக்கு வந்து the way he takes the initiative, he takes the effort. இந்த படம் இத்தனை பேர் வந்து சொல்கிறாங்கல்ல பேன் இண்டியன் படம்ன்றது, அது வேறு ஒருத்தர் தான் ஆரம்பிச்சு விட்டது. வினோத் முடிச்சு வச்சது பீட்ரேன். நாங்கள்லாம் வெறும் டூல்ஸ். Because of him, I am going to proudly show this film in Hindi also in a grand way, and we are looking forward. And the making மட்டும் நீங்க பாத்துருங்க, the effort that has gone into this. Just a few last words. Thank you. இது நம்ம எல்லாம் பார்த்துருக்கலாம் படத்தில். all I know is because how much ever producers spend money or heroes வந்து படம் பண்ணுறது நான் எவ்வளோ கஷ்டப்படணும். there's only one person who shows to the world, இந்த உலகத்தில் காட்டுறது நாங்களாம் என்னென்ன பண்ணுறோன்னா it's our DOP Bala sir. It was amazing. He did a job. Unfortunately Bala sir வந்து பாதில் கொஞ்சம் some other reasons he was not come. Then a friend of mine called Bala. He is also Bala DOP, which என்னோட வியட்நாம் படத்துக்கு first direction, my debut directing. So Bala was there, who is Bahubali or second DOP. So he was there to came and help us the balance of the film when Bala's artist. So I would like to thank everyone, and before the movie release, I would like to take an opportunity to thank all the assistant directors who supported, and our set department, our art directors was mind-blowing. So this is a chance
I want to say to all of you and to everyone whoever I missed. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஸோ அந்த வீடியோ பார்க்குறப்போ அந்த கண் இமோஷனலாக லைட்டாக கலங்கிருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட வெற்றி பார்க்குறப்போ சந்தோஷத்தில் மறுபடியும் அந்த கண்கள் கலங்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நம்பர் மட்டும்தாங்க மாற்றிட்டீங்க, நீங்கள் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இந்த மேடையில் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷம். ஓரிரு வார்த்தைகள். என்கிட்ட ஆக்சுவலி 2 ஸ்பீச் இருக்குது. ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஸ்பீச் இருக்குது, இன்னொரு கொஞ்சம் ஓகே ஸ்பீச் இருக்குது. ஓகே மேடம், நீங்கள் 2 பேர் சொல்லலாம் மேடம், தப்பு இல்லை. என்டர்டெய்னிங் தமிழில் சொல்கிறீங்க, அது வந்து தெலுங்கில் சொல்கிறேங்க. No. So actually I took a flight from Hyderabad to Chennai yesterday, and நான் ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் என்னோட ஒரு பேசிக் ரிச்சுவல் இருக்கும். I'll keep my bags, I'll settle myself, headphones எல்லாம் போட்டு I'll listen to songs and I'll sleep in any flight. And so I was about to do that. I kept my bag up. I put my ticket என்னோட முன்னாடி இருக்கிற அந்த பாக்கெட்டில் டிக்கெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் I put headphones. I was about to close my eyes and go to sleep, basically. Somebody tapped on my shoulder on the right side, and this man was wearing a full mask and he was wearing a cap, and I couldn't, எனக்கு தெரியாது யார். I looked at him and he said, he's calling you. Who's calling you? Actor Vijay is calling you. So there was Vijay sir in the flight with me yesterday. He was sitting in the same row. And mask eduthu, he looked at me and just, hi. And he called me. I went and sat next to him. And we were talking about it. We were meeting after a very long time after Terry. We were catching up. And அதுக்கு நடுவில் he asked me, எதுக்கு நீங்கள் சென்னை வரீங்க? ஸோ ஐ செட், லத்தி டீசர் லான்ச் இருக்கு, அதனால வந்துட்டுருக்கேன். ஓ, ஸ்பீச் ரெடியா கேட்டாங்க. இல்லை, ஓகே, கண்டிப்பாக நான் இந்த டீசர் லான்ச் யூடியூப்பில் கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஸ்பீச் ரெடி இல்லை, why do you want to watch? But he wished me, he wished you. He was asking about Vishal's injuries, and he's very much updated about everything, and he was sending his wishes. So coming to the point, I don't have a speech ready as usual. நான் சோஷியல் சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருப்பேன் எப்போவுமே. ஸோ I don't, but yesterday I was thinking எதை பற்றி பேசணும், because I have so many wonderful experiences. I was thinking, should I talk about 2012? Yes. After 2013, we are working after so many years together, 9 years. And I was thinking, what should I talk about? நீங்கள் பார்த்தே ஆகணும், எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து க்ரீன் டீ குடிப்பாங்க. அது அசிஸ்டன்ஸ் வந்து சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. சார் க்ரீன் டீ டீ ஓகே டீ எடுத்துகிட்டு வாங்க. இது 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 என்னோட அசிஸ்டன்ஸு பொதுவாக இருக்குது. சுனேயா, ஐ கால் மோனு அவளோட நிக் நேம். சுனேனாவோட அசிஸ்டன்ட் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி வச்சு பார்ப்பல, நானும் சுனேனா உக்காந்துருக்கோம். வருவான், மேடம் இவ்வளோ பில்டப் கொடுக்குறான்னு. சுனேனா வந்து கண்டுக்கல. இல்லை, ஒரு நிமிஷம் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் நான். மேடம் டேய் இங்கே வாடான்னு. என்னடா கட்டிங்கடா கொடுக்குற, க்ரீன் டீக்கு போய் ஏன்டா எவ்வளோ பில்டப் பண்ணுற நீ? அந்த பையனுக்காகவே நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் சீரீஸ் பண்ணியிருக்கேன். We had a great time
டூயிங் த சாங் வித் தினேஷ் மாஸ்டர். அது அது தெரில எவ்வளோ சிரிச்சிருப்போமோ தெரில அந்த ஷூட்டிங் முழுக்க. ஏன்னா பாலு சார் தான் அதுக்கு என்ன சொல்கிறது பலியாடு. உங்களை வச்சு தான் நாங்கள் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தோம். பட் இட்ஸ் ரியலி நைஸ் டு ஹேவ் சுனேனா ஆன் போர்டு. அந்த ஒரு நீங்கள் படம் பார்க்கும்போது அது தெரியும். லைக் ஏன்னா காம்பினேஷன் வினோத் கரெக்டாக வந்து பிடிச்சாப்புல, கேப்சர் பண்ணாப்புல. அண்டு நம்ம அடுத்தது மைக் வந்து இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ. உண்மையிலேயே இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ இவர் தான். சார் வந்து பயங்கரமாக கலக்குவார் டிக்டாக் வீடியோஸ்லலாம். அதனாலே டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் வந்து ஷூவை பார்த்தீங்களா, பீட்டர் அண்ட் மாஸ்டரை பார்த்துட்டு ஷூ வாங்கியிருக்காப்புல. சார் வந்து சாதாரண ஆள் இல்லை, மேலேருந்து கீழே வரணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டாப்புல. அப்படியே வந்து அந்த 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 ரெயிலிங்கை பிடிச்சிட்டு கீழே இறங்கினாப்புல. நான் எவ்வளோ உழைச்சேனோ அதே அளவுக்கு இந்த தம்பி. அது இன்ஃபேக்ட் எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து குழந்தைங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் வச்சுக்கிட்டு நான் ஓடணும். ஸோ ஃபுல் டே இப்படி கை இருந்ததுனால கை அடிபட்டு கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், கேரளா போக வேண்டிய சூழ்நிலை. பட் எனக்கு என்னென்னா, இந்த ரெண்டு பரதேசிங்க ரமணாவும் நந்தாவும் சொன்னாங்களா இல்லையான்னு தெரில அவங்க அம்மா அப்பாவுக்கு. இவ்வளோ இருக்கு ஆக்ஷன், இந்த பையன் இருக்கணும் செகண்ட் ஹாஃப்லன்ட்டு. எனக்கு என்ன பையன்னா, நான் இவனை தூக்கிக்கிட்டு சரி பார்த்தேன், நானே பண்ணிடுறேன் மாஸ்டர், நான் குதிச்சிடுறேன் மாஸ்டர், நோ ப்ராப்ளம், நெட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. நான் அப்படியே ஓரமாக பார்க்குறேன், அவங்க வந்து பயத்திலே இருக்காங்க அவங்க அம்மா. எனக்கு அதுவே கான்சியஸாக வந்து ஏன்னா சின்ன ஒரு கீரல் பட்டால் கூட வந்து அங்கே அன்ஃபினிஷ் பில்டிங். ஸோ இஸ் டேக்கிங் ஆல் த ரிஸ்க். ப்ளீஸ் கிவ் ஹிம் அ பிக் அப்ளாஸ். இவர் வயசுக்கு மிஞ்சின ஒரு வேலை இந்த லத்தி திரைப்படத்தில் பண்ணியிருக்காப்புல. இப்போ சாரே பேசுவார், இதுக்கு மேலே நான் பேசக்கூடாதுல்ல. எல்லாத்துக்கும் ஹாய். எனக்கு இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் விஷால் அண்ணா கூட நடித்தது ஜாலியாக இருந்துச்சு. நானும் விஷால் அண்ணாவும் 3 crores குதிக்கிற மாதிரி இருந்துச்சு. குதிக்கிறப்ப எனக்கு இது ஆக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவங்க கையில் ரத்தம்லாம் வந்துருச்சு. அப்புறம் விஷால் அண்ணா மேஜிக்லாம் பண்ணுவாங்க. என் வயிற்று தொட்டு பார்த்துட்டே என்ன சாப்பிட்ருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. பிரியாணி, முட்டை, தயிர் எல்லாமே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லைங்க, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். ஒவ்வொரு வாட்டியும் இவரை தூக்கிட்டு நான் ஓடணும், பின்னாடி 300 பேர் என்னை துரத்துறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் தூக்கும் போது, டேய் தம்பி நைட்டு பானிபூரி சாப்பிட்டியா? ஆமாம் கரெக்டாக. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்? நான் கண்டுபிடிச்சேன்னா இல்லையா? இப்படி கை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஒரு அடுத்த மாதம் வந்து காய்ச்சல் தூக்கிட்டு போகிறேன், டேய் பிரியாணி ஏதோ சாப்பிட்டியான்னு, வெஜிடபிள் பிரியாணி. ஸோ அவங்ககிட்ட கெஞ்சுவேன், தயவு செஞ்சு கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணிக்கோடா, பரவாயில்ல கொஞ்சம் தம் கட்டி பண்ணிக்கோ இந்த நேரத்தில், ஏன்னா நான் உன்னை தூக்கிட்டு ஓடணும்டா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா என்னோட நிலைமை அப்படின்னு. இனிமேல் பானிபூரி சாப்பிடுவேன். நீங்கள் சொன்னது வந்து நான் சாப்பிடவே இல்லை. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நிறுத்திடுவேன். இதுக்கப்புறம் நிறுத்தினான்றேன். இனிமேல் நீ சாப்பிடலாம். அப்புறம் சுனேனக்கா வந்து என் கூட ஜாலியாக பேசுவாங்க. என்கிட்ட பேசுறது இல்லையே? நானும் உன் கூட பேசுகிறேன். ஒரு டைரக்டர் வந்து அந்த நாள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க, கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. நானும் அதே மாதிரியே பண்ணுவேன். அப்புறம் டேக் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணேன்னு. அப்புறம் பீட்டர் மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்டண்ட்டு எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் அவங்க போட ட்ரெஸ்ஸு, ஷூ பார்த்து நான் டெய்லியும் பார்த்து கலர்ஃபுல்லாக போடுவாங்க. நான் டெய்லி என்னென்ன ஷூ போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதனால தான் நான் இந்த ஷூ வாங்கினேன். அப்புறம் கேமராமேன் பாலு சார் வந்து ஒரு டேக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட காமிப்பாங்க, நான் சூப்பர்னு சொல்லுவேன். அப்புறம் கார்த்தி அண்ணா, சரத் அண்ணா, சுகுமார் அண்ணா, ரமேஷ் வெங்கட் அண்ணா, சக்தி அண்ணா, பிரீத்தி அக்கா, சிவா அண்ணா, விஸ்வா அண்ணா எல்லாரும் என் கூட ஜாலியாக பேசுவாங்க.
அப்புறம் ரமணாண்ணா நந்தா அண்ணா என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இத்தனை பேரை மென்ஷன் பண்ணதுக்காகவே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அவருக்கு கொடுக்கணும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. அத்தனை பேரையும் ஞாபகம் வச்சிருக்காரு, கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்தில் நீ இதே படத்தோட அவார்டு வாங்க போகிற. அதுலேயும் நான் ஆங்கராக நின்று இருப்பேன். அப்பயும் நான் உன்னை இதே மாதிரி பாராட்டுவேன். சூப்பர் ஹாப்பி டார்லிங், உங்களை பார்த்தது. ஆர் ஹாப்பி விஷஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். Thank you. I just wanted to mention Ramana and Nanda, both of them. Thank you so much for making this possible. Balu sir பற்றி பேசணும். ஆக்சுவலி 3 படம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹீஸ் ட்ரூலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட். And he's always very encouraging, always very encouraging. I'm so happy also, Yuvan is doing the music, because I'm very close to Yuvan and his family and his wife, and pesumbodhu I actually forget that I'm sitting with the Yuvan Shankar Raja. And as an artist, I've always had that thing for having Yuvan in my film. And the last time he composed a song, Arugu Arugu, which is fabulous. So I always want. வணக்கம். நான் வந்து விஷால் சாரோட இது 3வது படம். ஆக்சுவலாக முதல் படம், 2வது படம், 3வது படத்துக்கு வந்து கதை சொல்லும்போது வினோத்திட்ட சொல்லி இப்போ கதை சொல்லுங்கள், பக்கத்தில் என்னை பற்றி பெருமையாக பேசுங்க. உண்மையிலே எனக்கு வந்து ஒரு ஆக்டர் மாதிரிலாம் இல்லவே இல்லை, பிரதர் மாதிரி தான். எனக்கு அவ்வளோ ஒரு ஆக்டர் வந்து இப்படிலாம் இருக்க முடியுமான்றது விஷால் சார் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா சாதாரணமாக எல்லாருக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாப்புல. சாதாரணமாக எங்கே போனாலும் சரி, சும்மா ஒரு மாஸ்டர் சொன்ன மாதிரி கேரவன்லேருந்து இறங்கி ஒரு திருநாய் இருந்தால் கூட முடிச்சுட்டு அவ்வளோ அடிபட்டிருக்கும், உடம்புலலாம் அடிபட்டிருக்கும். போய் அவனை அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு பிஸ்கட் வாங்கிட்டு சொல்லி அந்த நாய்க்கு கொடுத்துட்டு கூட போக மாட்டேன், பக்கத்தில் போட்டுட்டு பக்கத்துலேருந்து பார்த்து தடவி கொடுத்து சாப்பிட்ற வரை இருந்துட்டு தான் போவார். இது மட்டும் இல்லை, நான் நிறைய ஹோமுக்கெலாம் அதாவது ஃபங்க்ஷனுக்கெலாம் கூப்பிட்றேன்னா, அதாவது ஒரு ஹீரோனா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லணும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லலாம், இல்லை ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சொல்லி, சார் இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு நீங்கள் வர முடியுமா சார், எங்கே இருக்குது லொக்கேஷன், எங்கே, நான் வந்துடுறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவர் அங்கே போய் நிற்பார். ரொம்ப 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 நல்ல மனுஷன். நான் சினிமாவில் கிட்டத்தட்ட 40 படம் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச ஹீரோ. ஏற்கனவே வேறு வழி இல்லை, என்னை பற்றி நல்லது தான் சொல்லணும். ஏன்னா வீட்டில் எப்படியும் அடி உண்டு மாலாமா கிட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பொறுமையாக இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு, இந்த டீச்சரை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ரசித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வினோதுக்கு நான் வந்து உண்மையிலேயே ஒரே ஒரு விஷயம் நான் கண்ணு வைக்கக்கூடாது, பட் உண்மையை சொல்லணும். இஸ் காட் அ பிரைட் ஃபியூச்சர் இன் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சக டெக்னீஷியனாக எனக்கு தெரியும். ஒரு மித்ரன் வந்து இரும்பு திரை பண்ணும்போதே நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நல்ல சாய்ஸ் ஆஃப் படங்கள் பண்ணு, யூ கோயிங் டு ஹாவ் அ பிளேஸ் ஃபார் யுவர் செல்ஃப் இன் த இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி தான் வினோதுக்கும் நான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன்னா இட் இஸ் அவர் சொன்ன மாதிரி ஆக்ஷன் படங்கள் நான் நடிச்சிருக்கேன், பட் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்து உழைச்சதுனால தான் இன்னைக்கு வந்து தைரியமாக இது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும். எனக்கு நிறைய முறை எனக்கு லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து வினோத் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல. கடைசி 10 நிமிடங்கள் அந்த கிளைமேக்ஸில் பாலான்னு தான் நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் அவர் காலேஜ்லேருந்து வெளில வரும்போது அந்த ஒரு விஷயம் நான் தான் சொன்னேன், வந்து பேப்பர் நீட்டினாப்புல எனக்கே தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஏதோ பண்ணிடுறேன். ரமணானந்தா கூப்பிட்டேன், தயவு செஞ்சு 12 கேமரா வச்சுடு,
என்னென்ன கேமரா இருக்கோ அத்தனை கேமரா வச்சுடுங்க எல்லா பக்கமும். ஏன்னா நான் 2வது முறை நான் நடிக்க மாட்டேன். ஏன்னா என்ன நடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஒரு காட்சி ஒரு நடிகனுக்கு எப்போவுமே அந்த மாதிரி ஒரு காட்சி கிடைச்சா ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். ரொம்ப அவனிவனில் வந்து நான் நடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 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 நடிகனாக ஒரு பேர் கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த கடைசி 10 நிமிடங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. என் அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும், பாலாக்கு நான் நன்றி சொல்லணும். We have traveled completely forgetting about families, everything. And it is an electrifying experience every day. Srikanth sir oda we have done lot of films, so I'm really happy. And நண்பன் யுவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். He's given the best theme music for the teaser. And பொன்பாதிபன் சார் இரும்புத்திரையிலேருந்து தயவுசெய்து துப்பறிவாளன் 2க்கு வந்துருங்க சார். ஆமாம் முடிக்கணும், ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் ஓவர், ஷூட்டிங் போகணும். அண்ட் சனி சார் வந்து மலையாளம் ஆர்டிஸ்ட், ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு. இந்த பரதேசி ரமணா வந்து நடிக்கிறாப்புல இந்த படத்தில், வாழ்ந்துருக்காப்புல. அதாவது ஒரு காட்சி அது நான் சொல்லியே ஆகணும். யூஸ்வலாக வந்து வில்லனுங்களுக்கு வந்து ரேப் சீன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது நான் கேள்விப்பட்டேன். இல்லை அதான் சார் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, எப்படியும் படத்தில் பார்ப்பீங்க. வேணாம், இதுக்கு மேலே வேணாம். என் ஃப்ரெண்ட் சுனேனாவோட மறுபடியும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. வி பின் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தீஸ் இயர்ஸ், irrespective of not doing films also, we kept in touch. And in fact Ramana has done a brilliant job. இவங்க 2 பேர் நான் கதை கேட்டு முடித்தோடனே 2 பேருக்கு வந்து கூப்பிட்டு சொன்னேன், 2 பேர் இந்த படம் பண்ணுங்கடான்னு. ஷாக் ஆகிட்டாங்க. உண்மையாக சொல்லிட்டேன். பேங்க் பேலன்ஸ் வந்து 1 லட்ச ரூபா வந்தது. கவலையப்படாத, வரும், கடவுள் இருக்காரு, கண்டிப்பாக வந்து நீங்கள் முடிப்பீங்க. இது ஒரு பெரிய படமாக வரும். என்னோட ஆசையை தீக்கிற அளவுக்கு எனக்கு பீட்டர் மாஸ்டர் வந்து இந்த படத்தில் வந்து தீனி கொடுத்துருக்காரு. நான் வந்து ஒரு ஸ்டண்ட் மேனாக தான் நான் இந்த திரைப்படத்தில் நான் உணர்ந்து பண்ணேன். நான் ஹீரோவாக இந்த படத்தில் நான் பண்ணல. எனக்கு அடிப்பட்டாலும் சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மாஸ்டர். எனக்கு வந்து மை மைண்ட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் சம்திங் விச் யுவர் விஷன், உங்களோட விஷன்னு ஒன்று இருக்குது. ஐ வாண்ட் நத்திங் ஷார்ட் ஆஃப் தட் விஷன். தட் விஷன் ஐ வாண்ட் இட் டு பி, it has to come as per your vision. அதுதான் ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் டெஃபினட்டாக வந்து த என்டையர் டீம் இங்கிட்ட இருக்கிற என் ஃப்ரெண்ட் வாசுகிக்கு நான் நன்றி சொல்லணுமா? எப்படியும் வந்து ஷி இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் இட். பாலகோபி சார், ஹரி, எவ்ரி ஒன், ஜெகதீஷ், எல்லாருக்கும் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் த என்டையர் டீம் இங்கிட்ட இருக்கிறவங்க தான். இவெல்லாம் எவ்வளோ அடி வாங்கியிருக்கான்னு தெரில. வேணாம் லத்தியில் எவ்வளோ அடி வாங்கியிருக்கான்னு எனக்கே தெரில. ஆனால் திரும்ப வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் கவுண்ட் பண்ணிப்பேன். 350 பேர்னு சொல்லும்போது இன்றைக்கி 50 அடிச்சிட்டேன், தயவுசெய்து அமுச்சிடுங்க அவங்க வீட்டுக்கு. அடுத்து 300 பேர் தான் வரணும் நாளைக்குன்னு. ஸோ ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ. இந்த படம் டெஃபினட்டாக அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் இருக்கும், தியேட்டரிக்கல் ட்ரெய்லர் இருக்கும், லான்ச் வில் பி தேர். இது டெஃபினட்டாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். Not just for Vishal's fans, but for every action lover in this world. Thank you so much. உங்கள் எல்லோருக்கும் வந்ததுக்கு நன்றி. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அங்கேருந்தே வாழ்த்துறாங்க. திடீர்னு வந்து அடிபட்டது உடனே, யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி அடிபடும் போது கனல் மாஸ்டர் திட்டுவாங்க. அவன் எப்போ பார்த்தாலும் உன்னை வந்து தையல் போடுறதுக்குன்னே உன்னை கூட்டிகிட்டு போகிறாப்புலன்னு. ஆனால் ஒரு நாள் கூட பீட்டர் மாஸ்டர் திட்டவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பழகிடுச்சு, எப்படியும் இவன் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுபடியும் வந்து நடிக்க போகிறான் அப்படின்னு. ஏதோ அங்கிட்டு உட்காந்துருக்காரு ஒரு ஆக்ஷன் ஹீரோ எங்கள் நைனா. அவர் இப்போ யூடியூப்பில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட ஒர்க் அவுட் வீடியோஸும் அவரோட ஒர்க் அவுட் வீடியோஸும் பாதியாக ஃப்ரேம் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. விஜய் பாபு அங்கிள், he is like my
ஓன் ஃபாதர், அவரோட பிளெஸிங்ஸ். தோ அங்கிட்டு உட்காந்துருக்கு ஒரு ராட்சசி, என் தங்கச்சி ஐஸ்வர்யா அண்ட் உதய அங்கிள், ஜெயந்தி ஆண்டி. ஏன் சொல்கிறேன்னா ஓப்பனாக, அதாவது கொஞ்சமாவது ஈவ இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேனே, நல்லா இருக்காள். இல்லை அது உன் காஸ்டியூம் என்ன கேவலமாக இருக்குது, இல்லை நீ சரியாக டான்ஸ் ஆடல, ஓப்பனாக வாய் திறந்து மூஞ்சிக்கு நேராக சொல்லிவிடும். ஸோ எனக்கு பயம், ஒவ்வொரு வாட்டி ஐஷுக்கு படம் காட்டுறதுக்கு முன்னாடி 2, 3, 4 முறை வந்து டெஸ்ட் ரிவ்யூ பண்ணிட்டு தான் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ வினோத் அண்ட் ஆதிக் அண்ட் எவ்ரி ஒன். கௌரவ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஆல் த கெஸ்ட், இங்கே வந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளஸ். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். என்டையர் டீம் இங்கே இருக்க நேரத்தில் ஒரு ஃபோட்டோ மட்டும், டீம் ஃபோட்டோ சார், டீம் ஃபோட்டோ. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.